श्रीमद्रङ्गं जयतु परमं धाम तेजोनिधानं भूमा तस्मिन् भवतु कुशली कोऽपि भूमा सहायः दिव्यं तस्मै दिशतु विभवं देशिको देशिकानां काले काले वरवरमुनिः कल्पयन् मङ्गलानि நம் பெரியபெருமாளுடைய ஆச்சாரியராகத் திகழ்ந்த கோயில் செல்வ மணவாள மாமுனிகளுடைய திருநக்ஷத்திரம், பிள்ள லோகாச்சாரியனுடைய திருநக்ஷத்திரம், முதலாழ்வார்களுடைய திருநக்ஷத்திரம் இவற்றையெல்லாம் கருதி இந்த ஒரு உபன்யாச தொடரானது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதிலே அடியனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு மணவாள மாமுனிகளின் ஆர்த்தி என்பது. அவருடைய ஆர்த்தி என்றால் அவருக்கு ஏற்பட்ட ஆர்த்தி என்றும் அர்த்தம் உண்டு. அவர் அருளி செய்திருக்கக்கூடிய பிரபந்தத்துக்கும் ஆர்த்தி பிரபந்தம்னு பெயர். அதை ஆர்த்தின்னு தான் சொல்றோம். அதுவும் அர்த்தம்தான். ஆர்த்தி பிரபந்தத்தை விட்டு மணவாள மாமுனிகளுடைய ஆர்த்தியை அனுபவிக்க முடியாதுதான். ஆகையால் ஓரளவுக்கு சுருக்கமாக அந்த ஆர்த்தி பிரபந்தத்தினுடைய அர்த்தங்களை நாம் இன்று அனுபவிக்கலாம். மணவாள மாமுனிகளுக்கு ஆர்த்தினா என்னது? அது ஆர்த்தி என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? உலகத்திலே பக்தி என்பதனை நாம் கேள்விப்படுகிறோம். பக்தி என்றால் எம்பெருமானிடத்தில் அளவு கடந்த ஆசை, அதைத்தான் பக்தி என்று சொல்கிறோம். நாம் பகவானிடத்தில் எந்த அளவுக்கு ஆசை நம்மாழ்வார் முதலானவர்களுக்கு இருக்கிறதோ அதே அளவிலே இல்லதை காட்டிலும் அதிகமான அளவிலே மணவாள மாமுனிகளுக்கு எம்பெருமானாரிடத்தில் ஆசை உண்டு. அந்த ஆசை மெதுமெதுவாக வளர்ந்து கொண்டே வருகிறது. எப்போ ஏற்பட்டது என்பதனை நாம் பார்க்க வேண்டும். மணவாள மாமுனிகளுடைய சிறு வயதிலே அவர் திருவாய்மொழி பிள்ளையை ஆசிரியிக்கிறார். அப்போ இன்னும் மணவாள மாமுனிகள் கூட ஆகல, அழகிய மணவாள நாயனாராகத்தான் எழுந்தருளி இருக்கிறார். அந்த நாயனாராக இருக்கக்கூடிய தசையிலேயே திருவாய்மொழி பிள்ளையாகிற ஆச்சாரியர் ஆழ்வார் திருநகரி என்கிற திவ்யதேசத்திலே அங்கு உடையவருடைய சந்நிதி உள்ளது. இன்றும் நாம் சேவிக்கலாம். பவிஷ்யதாச்சாரியர் என்று கொண்டாடப்படுகிறார். அந்த சந்நிதியிலே இருக்கக்கூடிய எம்பெருமானாரை காட்டி கொடுத்து திருவாய்மொழி பிள்ளை நாயனாருக்கு உபதேசிக்கிறார். உமக்கு எல்லாமே இவர்தான். இந்த எம்பெருமானார் இருக்கிறாரே உடையவர் ராமானுஷர், இவர்தான் உமக்கு எல்லாம் என்று ஆரம்பத்தில் சொன்னார். சிறு வயதில் பசுமரத்தில் ஆணி போலே பதிந்து விட்டது மணவாள மாமுனிகளுடைய திருவுள்ளத்தில். அங்கு திருவாய்மொழி பிள்ளை காட்டி கொடுக்க உடையவரை பற்றுகிறார். மணவாள மாமுனிகள் நாயனாராக இருக்கிறார். இன்னும் அந்த சந்தர்ப்பத்தில் அருளி செய்யப்பட்ட ஸ்தோத்திரம் யதிராஜ விம்சதின்றது. அந்த எம்பெருமானாரை குறித்து யதிராஜ விம்சதி அருளி செய்கிறார். 20 ஸ்லோகங்கள் முழுக்க முழுக்க எம்பெருமானாரை பற்றின ஸ்லோகங்கள். அங்கேந்து ஆரம்பிச்சது நம்மால் அதை மணவாள மாமுனிகளுக்கு எம்பெருமானாரிடத்திலே பக்தி என்பது திருவாய்மொழி பிள்ளை காட்டி கொடுக்க ஆரம்பித்தது. அந்த பக்தி நாளடைவிலே வளர்ந்து கொண்டே வருகிறது. கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து கொண்டே வருகிறது. ஆச்சு மணவாள மாமுனிகளுடைய கடைசி தசை வந்துவிட்டது. அந்த பக்தி எந்த அளவுக்கு முதிர்ச்சி அடைந்திருக்கிறது என்றால், இனிமேல் எம்பெருமானாரை நேரிலே அடைந்து அவருக்கு தொண்டு செய்யவில்லை என்றால் வாழ்க்கையே கிடையாது, இனிமேல் இருக்கவே முடியாது என்கிற நிலை ஏற்படுகிறது. அந்த நிலைக்குத்தான் இங்கு ஆர்த்தின்னு பெயர். எம்பெருமானாரை கிட்டி ஆக வேண்டும். அவருடைய தொண்டர்களா இருக்கக்கூடிய குரத்தாழ்வான் முதலியாண்டான் போன்றவர்களோடு சேர்ந்து கைங்கரியம் எல்லாம் பண்ண வேண்டும் என்கிற அந்த ஆசை இருக்கு பாருங்களே, அந்த ஆசையின் மிகுதிதான் ஆர்த்தி என்று சொல்லப்படுகிறது. வெறும் எம்பெருமானாரிடத்தில் ஆசை பக்தி மட்டும் கிடையாது, அதுல கூடவே சம்சாரத்துல வெறுப்பும் ஏற்பட்டிருக்கிறது. ரெண்டுமே முக்கியம் இல்லையா? சில சமயங்கள்ல நாம் பார்ப்போம், சுவாமி சம்சாரம் ரொம்ப பாடாப்படுத்துறது, எவ்வளோ கஷ்டங்கள், உடம்பு ரீதியா கஷ்டங்கள், குடும்ப ரீதியா கஷ்டங்கள், எவ்வளவோ கஷ்டங்கள், இங்கேருந்து கிளம்பணும் மோட்சத்துக்கு போகணும் அப்படின்றா.
ஆனா அப்படி இங்க கஷ்டம் இருக்குன்றதுனால மட்டும் மோட்சம் கிடைச்சிடுமான்னு கேட்டா கிடைக்காது. பகவானிடத்திலேயும் ஆசை வேண்டும் அல்லவா? இப்போ ரெண்டுமே வேணும். வெறும் பகவானிடத்தில் ஆசை இருக்கு, சம்சாரத்திலும் ஆசை இருக்குன்னாலும் போதாது. சம்சாரத்துல வெறுப்பு வந்துடுத்து, பகவானிடத்துல இன்னும் ஆசை வளரலன்னு சொன்னாலும் போதாது. ரெண்டுமே வேணும். இனிமேல் இந்த சம்சாரத்துல இருக்க முடியாது என்கிற நிலை ஏற்பட்டு இதை விட்டு ஆக வேண்டும் என்கிற எண்ணம் ஒரு பக்கம். இதை விட்டு அதோ பரமபதத்துக்கு செல்ல வேண்டும், அங்க மணவாள மாமுனிகளை பொறுத்தவரையிலும் எம்பெருமானாரை கிட்ட வேண்டும் என்கிற ஆசை. சம்சாரத்துல வெறுப்பு, எம்பெருமானாரிடத்தில் ஆசை என்கிற ரெண்டுமே வர வேண்டும். அது ரெண்டுமே ரொம்ப நன்றாக விளைந்தது மணவாள மாமுனிகளுக்கு கடைசி தசையிலே. இப்போ எங்கேருந்து ஆரம்பிச்சது? எதிராஜ விம்சதிக்கு முன்னாடியிலேருந்து ஆரம்பித்தது. இப்படி வளர்ந்து வந்து ஆர்த்தி பிரபந்தம் வரக்கூடிய அந்த சந்தர்ப்பத்துக்கு அவ்வளவு அதிகமாச்சு. இந்த ஆர்த்தி பிரபந்தம் என்பது பார்த்தாலே ஒரு சீராக இருக்காது. ரெண்டு விதமாக பார்க்கலாம். உபதேச ரத்தினமாலை என்ற பிரபந்தம் இருக்கு, திருவாய்மொழி நூத்தந்தாதி என்கிற பிரபந்தம் இருக்கு. அது வெண்பாவில் வைத்து என்று மணவாள மாமுனிகள் ஸ்பஷ்டமாக இது வெண்பா அப்படின்ற பாவினத்தை சேர்ந்தது, அந்த வகையில் அருளை செய்யப்படுகிறதுன்னு ஸ்பஷ்டமா சொல்லிட்டார். எல்லாமே வெண்பாதான். திருவாய்மொழி நூத்தந்தாதியும் வெண்பாதான், உபதேச ரத்னமாலையும் வெண்பாதான். ஆனா இங்க ஆர்த்தி பிரபந்தத்துல வந்தா ஒரு சந்தஸ்ன்னு கிடையாது. ஆர்த்தி எப்படி இருக்குன்னா அது பலவிதமாக புறப்படுகிறது. சில ஸ்தோத்திரங்களை நாம் பார்த்தால் ஒரு சீரா இருக்கும். ஆனா குரத்தாழ்வான், பராசர பட்டர் இவருடைய ஸ்தோத்திரங்களை பார்த்தால் பலவிதமான சந்தசுக்களிலே அமைக்கப்பட்டதாக இருக்கும் ஸ்தோத்திரம். இதுல குரத்தாழ்வான் ஸ்ரீவைகுண்டஸ்தவம், அதிமானுஷஸ்தவம் இதையெல்லாம் வசந்த திலகா அப்படின்ற மெட்டில் அருளி செய்கிறார் பெரும்பாலும். ஆக ஒரு மெட்டில போறது. ஆனா சுந்தரபாகுஸ்தவமோ வரதராஜஸ்தவமோ பார்த்தோமே ஆனால் பலவிதமான சந்தசுகள், பலவிதமான மெட்டுக்கள். ஸ்ரீரங்கராஜஸ்தவத்தையும் நாம் இங்க அடிக்கடி கேட்டு இன்புறுகிறோம் திருவரங்கத்திலே. இந்த ஸ்ரீரங்கராஜஸ்தவத்திலும் பார்த்தா பலவிதமான சந்தசுக்கள் எல்லாம் இருக்கும். ஏன்னு சொன்னா அனுபவம் அப்படிப்பட்டதா இருக்கு. ஒரு சந்தஸில் அடங்கக்கூடியது கிடையாது அனுபவம், அது பல சந்தசுகளிலே வெளிவருகிறது. அதே போலத்தான் இங்க மணவாள மாமுனிகளுக்கு ஆர்த்தி கரைபுரண்டு ஓடுகிறபடியால் ஒரு சீராக இல்லை. பலவிதமான சந்தசுக்களிலே பல பாசுரங்களை அருளி செய்கிறார் மணவாள மாமுனிகள். அதுல பாசுரம் என்பது இவ்விதமா இருக்கா, அதுல அவர் பண்ணக்கூடிய பிரார்த்தனைகள், அவருடைய பேச்சு, அதையெல்லாம் பார்த்தாலும் கூட சுவாமியினுடைய திருவுள்ளத்துல பல எண்ணங்கள் ஓடுகின்றன என்பது தெள்ளத் தெளிவாக தெரியும் நமக்கு. ஒரு பக்கம் பார்த்தால் எம்பெருமானாருக்கு மங்களாசாசனம் பண்ணுவர், மற்றொரு பக்கம் பார்த்தால் கதறுவர். சுவாமி எப்பொழுது அழைத்து செல்ல போகிறது, உடனே கொண்டு போக வேண்டும் அப்படின்னு கதறுவர். அப்படி பார்த்தா சில சமயங்கள்ல தேறி நிற்பர். எம்பெருமானார் சம்பந்தம் இருக்கு, திருவாய்மொழி பிள்ளை மூலமாக ஏற்பட்டிருக்கிறது, என்ன கவலை எனக்கு. அப்போ ஒரு பக்கம் தேற்றம், ஒரு பக்கம் பார்த்தால் ஒரு பதற்றம், ஒரு பக்கம் பார்த்தால் மங்களாசாசன பரத்தை, எல்லாமே சேர்ந்து ஒரு விதமாக வெளிவந்ததுதான் ஆர்த்தி பிரபந்தம் என்கிற ஆச்சரியமான பிரபந்தம். அவ்வளவு எண்ணங்களையும் அனுபவங்களையும் கொட்டுகிறார் இந்த ஆர்த்தி பிரபந்தத்திலே. இந்த ஆர்த்தி பிரபந்தம் என்பது மணவாள மாமுனிகளுடைய கடைசி பிரபந்தம் என்று சொல்லப்படுகிறது. மணவாள மாமுனிகளுடைய முதல் ஸ்தோத்திரம் என்னன்னு பார்த்தோம், யதிராஜ விம்சதின்னு பார்த்தோம். கடைசி ஆர்த்தி பிரபந்தம். அந்த யதிராஜ விம்சதியில என்ன எண்ணம் ஓடுகிறதோ துளி கூட மாற்றம் இல்லாமல் அதே எண்ணம் தான் ஆர்த்தி பிரபந்தத்திலும் ஓடுகிறது. நாம் எல்லாம் இருக்கிறோமே, ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் அப்படியே மாறிண்டே தான் வருகிறோம். ஒரு 10 வருஷம் முன்னாடி இருந்த எண்ணங்கள் இப்போ கிடையாது. இதுக்கு மேல 10 வருஷம் கழிச்சு அதே எண்ணங்கள் இருக்குமான்னு கேட்டா தெரியாது. அதுல மாற்றம் என்பதே தவறுன்னு அடியன் சொல்ல வரல. 10 வருஷம் முன்னாடி பகவான் இடத்துல துளி கூட பக்தி இல்லை, இப்போ ஏற்பட்டு இருக்குன்னா அந்த மாற்றம் தேவைதான். ஆனா அப்போ முன்னாடிலாம் அந்த ஆர்வம் இருந்தது, இப்போ ஆர்வம் குறைந்ததுன்னு சொன்னா அந்த மாற்றம் வேண்டான்னு சொல்லுகிறேன். ஆனா மணவாள மாமுனிகளுக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. திருவாய்மொழி பிள்ளை நல்ல விஷயத்தை காட்டி கொடுத்தார், அதுல நிஷ்டையோட இருந்தா போதும். அந்த நிஷ்டையோட கடைசி வரியிலும் இருந்திருக்கிறார். யதிராஜ விம்சதி, ஆர்த்தி பிரபந்தம், இந்த ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்தால் அவ்வளவு பாசுரங்கள் யதிராஜ விம்சத்தியில் இருக்கக்கூடிய ஸ்லோகங்களினுடைய மொழிபெயர்ப்புன்னு சொல்லலாம்படி இருக்கும். அடியன் ஒரு இடத்துல
ஒரு நாள் உபன்யாசமே பண்ணியிருக்கேன். 1.5 மணி நேரம் யதிராஜ விம்சதியும் ஆர்த்தி பிரபந்தமும். அது 1.5 மணி நேரத்துல முடியக்கூடிய காரியமும் கிடையாது. அவ்வளவு ஒத்துமைகள் உண்டு ஆர்த்தி பிரபந்தத்திலேயும் யதிராஜ விம்சதியிலேயும். ஆக என்ன சொல்ல வருகிறேன் என்றால், ஆரம்பத்திலேந்து கடைசி வரையிலும் ஒரே ஒரு விஷயம்தான் இவருக்கு நோக்காக இருந்திருக்கிறது. யாருன்னு கேட்டா எம்பெருமானார். எம்பெருமானாருடைய சீடர்கள் எவ்வளவோ பேர், குரத்தாழ்வான், முதலியாண்டான், வடுக நம்பி முதலானவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆனா அவளுக்கெல்லாம் யதீந்திர பிரவணர் அப்படின்ற திருநாமம் ஏற்பட்டிருக்கான்னு கேட்டா கிடையாது. அந்த திருநாமம் ஏற்பட்டிருப்பது மணவாள மாமுனிகளுக்குத்தான். சுவாமி அவர் காலத்தில் இவர் இருந்திருக்காரான்னு கேட்டா அது கூட கிடையாது. ஆனாலும் அந்த யதீந்திரரிடத்திலே மணவாள மாமுனிகளுக்கு இருந்த பிராவண்யம் என்பது அவருக்கு நிரூபகமாக மாறி யதீந்திர பிரவணர் என்றால் மணவாள மாமுனிகளாக நாம் உலகத்திலே கொண்டாடும்படியாக ஏற்பட்டுள்ளது. அது அவருக்கு எம்பெருமானாரிடத்தில் இருந்த ஈடுபாடு. எம்பெருமானாரையே எல்லாமாக பற்றி இருந்தார் என்று பார்க்கிறோம். அதில் யதிராஜ விம்சதியிலே நோக்கு எங்கே என்று கேட்டால், அந்த நோக்கு பெரும்பாலும் எம்பெருமானார் உபாயமாக இருக்க வேண்டும். எம்பெருமானார் உபாயமாக இருக்க வேண்டும் என்பதிலே நோக்கு. ஆர்த்தி பிரபந்தத்துக்கு வந்தால் கடைசியில அடையக்கூடிய தசை வந்துடுத்தோன்னு எம்பெருமானார் உபேயமாக இருக்க வேண்டும் என்பதிலே நோக்கு. இதிலேயும் உபாயத்தும் இல்லைன்னு கிடையாது, நன்னா உண்டு. ஆனா நோக்கு அவருடைய பிராபியத்துவத்திலே உண்டுன்னு சொல்லி ஆச்சாரியர்கள் நிரூபிக்கிறார்கள். இந்த ஆர்த்தி பிரபந்தத்தை பற்றி சில தப்பான எண்ணங்களும் பிரச்சாரத்திலே இருக்கின்றன. அது என்னமோ ஆர்த்தி பிரபந்தத்தை கேட்டாலும் சொன்னாலும் உடனே மோட்சம் கிடைத்து விடும் அப்படின்ற ஒரு பயம். அந்த பயத்துக்கு எல்லாம் இடமே கிடையாது. ஏன் திருவாய்மொழிக்கு அதெல்லாம் உண்டு. எங்கேயாவது சஷ்டப்த பூர்த்தி இந்த மாதிரி கொண்டாட்டமான சந்தர்ப்பங்களா இருந்தா திருவாய்மொழியை முழுக்க சேவிக்க வேண்டாம், நல்ல கோட்பாட்டு உலகங்கள் 8ஆம் பத்தோட முடிச்சுன்றலாம் அப்படின்லாம் சில பேர் கருதுகிறார்கள். அது என்னமோ கடைசியில சூழ்விசும் பணிமுகிலும் முனியனான் முகனேவும் சொன்னா பரமபதம் தான் கிடைச்சிடுமோன்னு பயமோ என்னமோ. அதே போல ஆர்த்தியை குறித்தும் கூட இதை சொன்னால் என்னமோ நடந்து விடுமோ என்ற பயம் உலகத்திலே நிலவி இருக்கிறது. அதெல்லாம் பயப்பட வேண்டிய விஷயமா இது? ஆர்த்தியை சொல்லி அவ்விதமாகவாவது பரமதம் கிடைக்கும்னு சொன்னா நல்லது தானே இல்லையா? சந்தேகம் இருக்கக்கூடிய நமக்கு இது நல்லது தானே அப்படின்னு தான் யோசிக்கணும். மேலும் அவ்விதமாகவும் கிடையாது. எப்பொழுது ஏற்பட வேண்டுமோ அப்பொழுதுதான் ஏற்படும். ஒரு பிரபந்தத்தை சொல்லுவதனால அனுபவிப்பதனாலெல்லாம் அப்படி எதுவுமே நடந்து விடாது. நடந்தால் நல்லதுன்றதுல எவ்விதமான ஐயமும் கூடாது இல்லையா? ஆகையால் ஆர்த்தி பிரபந்தத்தை அனைவரும் நன்றாக அனுசந்திக்க வேண்டும் என்பதனையும் இந்த சந்தர்ப்பத்தில் அடியேன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆர்த்தி பிரபந்தத்துக்குள்ள நுழைஞ்சு விடுவோம். முதல் பாசுரம். வாழிய திராசன் வாழிய திராசன் வாழிய திராசன் என வாழ்த்துவார், வாழியன வாழ்த்துவார், வாழியன வாழ்த்துவார், தாழுணையில் தாழ்த்துவார் விண்ணோரு தலை. நம்ம சம்பிரதாயத்துல மங்களாசாசனம் இல்லாமல் ஆரம்பன்றதே கிடையாது. திவ்ய பிரபந்தங்கள் தொடங்கணுமா பல்லாண்டு மங்களாசாசனத்தில் என்னதான். இன்னும் பல பிரபந்தங்களை பார்க்கலாம், மங்களாசாசனத்தில தான் தொடங்குவார்கள். மணவாள மாமுனிகள் எம்பெருமானாரை குறித்து ஆர்த்தியோடு அருளி செய்யக்கூடிய இந்த பிரபந்தத்திலும் கூட மங்களாசாசனத்தோட தான் தொடங்குறார். ஆனா நேரா தாம் மங்களாசாசனம் பண்ணுவதாக இல்லாமல் ஒரு அர்த்தத்தை சாதிக்கிறார். வாழிய திராசன் வாழிய திராசன் வாழிய திராசன் என வாழ்த்துவார். உலகத்தில் சில பேர் எம்பெருமானாருடைய அடியவர்கள் இருக்கிறார்கள். எம்பெருமானாருக்கு வாழி 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 என்று பாடுகிறார்கள். அந்த பாடக்கூடியவர்களை வாழ்த்தக்கூடியவர் சில பேர் இருக்கிறார்கள். வாழியன வாழ்த்துவார், அவர்களை வாழியன வாழ்த்துவார் சில பேர் இருக்கிறார்கள். அப்போ எம்பெருமானாரை வாழ்த்தக்கூடியவர்கள், அவர்களை வாழ்த்தக்கூடியவர்கள், அவர்களை வாழ்த்தக்கூடியவர்கள் அப்படின்ற அந்த கிரமம் இருக்கு பாருங்களே. அந்த கிரமத்துல கடைசியா இருக்கக்கூடியவர்கள் யார் இருக்கிறார்களோ அவர்களுடைய திருவடிகளுக்கிட்டே விண்ணோர்கள் தலை தாழ்த்துகிறார்களாம். நித்தியசூரிகள் எல்லாரும் சிரம் வணங்குகிறார்கள், தாழ்த்துகிறார்கள் என்று தெரிவிக்கிறார். எம்பெருமானாருக்கு அந்த பெருமையின் இல்லை. எம்பெருமானாருடைய சம்பந்திகள் அனைவருக்கும் கூட
நித்தியசூரிகளாலே கொண்டாடப்படக்கூடிய பெருமை உண்டுன்னு காட்டுகிறார் முதல் பாசுரத்தில். இதில் நாம் எம்பெருமானாரை குறித்து மங்களாசாசனம் பண்ண வேண்டும். அவருக்கு மங்களாசாசனம் பண்ணக்கூடியவர்களை நோக்கி மங்களாசாசனம் பண்ண வேண்டும். அப்படி பண்ணக்கூடியவர்களை நோக்கி மங்களாசாசனம் பண்ண வேண்டும் என்கிற விஷயங்கள் எல்லாம் புலப்படும். இவ்விதமாக முதல் பாசுரத்திலே வாழியதிராசன் வாழியதிராசன் என்று அருளி செய்கிறார். அருளி செய்து அடுத்தே தெரிவிக்கிறார், இராமானுசாய நமவென்ன சிந்தித்து இராமானுஷரோடு இறைப்பொழுது இராமாறு சிந்திப்பார் தாழிணையில் சேர்ந்திருப்பார் தாழிணையை வந்திப்பார் விண்ணோர்கள் வாழ்வு. ராமானுஜாய நமஹா. நம் அனைவரும் அவ்வப்போது ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா என்று சொல்லுகிறோம். அந்த ராமானுஜாய நம என்று சிந்தித்து இராமானுஷரோடு இறைப்பொழுது இராமாறு சிந்திப்பார். சிந்திக்கக்கூடியவர்கள் சில பேர் இருக்கா, சிந்தியாதவர்களும் சில பேர் இருக்கா. அப்படி யார் ராமானுஜாய நமகான்னு சிந்திப்பதில்லையோ அவர்களோடு நாம் சேர்ந்திருக்க கூடாதுன்னு சில பேர் சிந்திக்கிறாளாம். அதாவது எம்பெருமானாரை நோக்கி ராமானுஜாய நமகான்னு சொல்லுவோன்ற எண்ணெல்லாம் பறக்கல. ராமானுஜாய நமகான்னு சொல்லக்கூடியவர்கள் அவர்களோட சகவாசம் வேண்டும். அப்படி இல்லைன்னா சகவாசம் வேண்டாம்னு யார் இருக்காரோ அப்படிப்பட்டவர்கள் அந்த இராமாறு சிந்திப்பார் தாழிணையை சேர்ந்திருப்பார். அப்படிப்பட்ட பக்தர்களுடைய தாழிணையை யார் சேர்ந்திருக்கிறார்களோ தாழிணையை வந்திப்பார் விண்ணோர்கள் வாழ்வு. அவர்களுடைய திருவடிகளை வணங்கி இருக்கக்கூடியவர்கள் விண்ணோர்களுக்கு வாழ்வாம். விண்ணோர்கள் அவர்களை பார்த்து வாழ்வாக கருதுகிறார்கள் என்று தெரிவிக்கிறார். சுவாமி நித்தியசூரிகள்லாம் வந்து இவாளுடைய திருவடிகளிலே விழுவது, இவர்களை வாழ்வாக கருதுவதெல்லாம் கூடுமா? எப்படிப்பட்டவர்கள், எவ்வளோ காலமா கைங்கரியம் பண்ணி கொண்டு இருக்கக்கூடியவர்கள். இந்த சம்சாரத்தில் ஒரு நாள் வந்துட்டு ராமானுசாய நமன்னு சொன்னாலும் எதிராசன் வாழின்னு சொன்னாலும் போதுமான்னா அவ அங்க இருக்கக்கூடியவா யோசிக்கிறா. அவ என்ன யோசிக்கிறான்னா, நாம் பரமபதத்தில் இருந்து கொண்டு இதெல்லாம் பண்ணுகிறோம். இங்க அஜ்ஞானத்துக்கு இடமே கிடையாது. இந்த இடத்துல நான் கைங்கரியம் பண்ணிட்டேன், நெடுங்காலமா கைங்கரியம் பண்றேன்றது பெருமையா? சம்சாரத்துல ஞானம் பிறப்பதற்கே வாய்ப்பு கிடையாது. அந்த இடத்துல இத்தனுடைய ஞானம் வந்தாலும் அதுதான் பெருமையை தவிர எங்களுக்கு இருப்பது பெருமையான நித்தியசூரிகளுடைய எண்ணம். ஆகையால் இங்கு யாருக்காவது கொஞ்சம் ஆர்வம், கொஞ்சம் ஞானம் ஏற்பட்டால் உடனே நித்தியசூரிகள் ஆஹா ஓஹோன்னு கொண்டாடுவார். அப்படிதான் கொண்டாடுவர்கள். அது எம்பெருமானாருடைய சம்பந்தம். அது இருக்கக்கூடியவர்களை நன்கு கொண்டாடுகிறார்கள் அவர்கள் என்று விதமாக தெரிவித்து ஆரம்பிச்சுட்டார் மாமுனிகள். தந்தை நத்தாய் தாரம் தனையர் பெருஞ்செல்வம் எந்தனக்கு நீயே எதிராசா இந்த நிலை கேளாத இவ்வுடலையின்னே அறுத்தருள பாராததென்னோ பகர். இங்கேன்னு பிரார்த்தனை ஆரம்பிக்கிறார். சுவாமி, அடியனுக்கு எல்லா உறவு முறைகளும் தேவர் தான். தந்தை தேவரியர், நல்ல தாய் தேவரியர், தாரம் மனைவியாக இருக்கக்கூடியது தேவரியர், தனையர் பிள்ளையாக இருக்கக்கூடியது தேவரியர், பெருஞ்செல்வம் தேவரியர். அதாவது அவரவர்கள் என்னெல்லாம் காரியம் செய்வார்களோ, அவர்கள் எவ்விதமாக நம்மை காப்பர்களோ நம்மை மகிழ்விப்பர்களோ அந்த மகிழ்ச்சியெல்லாம் அந்த காத்தல் எல்லாம் இவரே பண்ணிவிடுகிறார். சேலை கண்ணியரும் பெருஞ்செல்வமும் நன் மக்களும் மேலா தாய் தந்தையும் அவரே இனி ஆவாரே. நம்மாழ்வார் பகவானை குறித்து இதேதான் சொன்னார். அந்த நம்மாழ்வாரை குறித்து ஆள வந்தார் சொல்றார், மாதா பிதா யுவதய ஸ்தனயா விபூதி சர்வம். இந்த நம்மாழ்வாருடைய திருவடிகளே தான் இந்த எல்லா உறவுகளும் அவர் அருளி செய்கிறார். மணவாள மாமுனிகள் பார்த்தார், எனக்கு எல்லாமே எம்பெருமானார் தான். அந்த நம்மாழ்வாருடைய திருவடிகளா இருக்கக்கூடிய எம்பெருமானார் தான் எல்லாமே என்று இது யாருடைய பாவனை? மாமுனிகளுடைய பாவனை. அதை அருளி செய்து இவ்வளவு உறவு முறைகள் தேவரீருக்கு அடியனோடு உண்டு. அப்படிப்பட்ட தேவரீர் இந்த நிலைக்கு ஏலாத இவ்வுடலை இன்னே அறுத்தருள பாராததென்னோ பகர். இந்த சம்பந்தத்தை எல்லாம் உணர்வதற்கு பாங்காக இல்லை இந்த உடம்பு. இந்த சம்பந்தம் எல்லாம் இருக்கு நன்னா தெரியும். உபன்யாசங்களை நாமும் கேட்கிறோம். பகவானோட எவ்வளவு சம்பந்தம் கேட்டா சட்டுன்னு 9 விதமான சம்பந்தங்கள் சுவாமின்னு சொல்லிடுவோம். அப்படின்னு நன்னா அதை பத்தி உபன்யாசம் எல்லாம் பல இடங்கள்ல பண்றேன்.
சரி, அதுக்குன்னு சொல்லி அந்த ஞானம் நன்கு நம்முடைய மனசிலே வந்து விட்டதான்னு கேட்டா இல்லையோன்னு. இந்த உடம்பு விட மாட்டேங்கிறது பாருங்களே. இன்னுமே பிராகிருத பந்துக்களைத்தான் பந்துக்களாக நினைக்கச் செய்கிறது இந்த உடம்பு. ஆகையால் இந்த பந்துத்துவம் இருந்தாலும் அந்த நிலைக்கு இயலாத உடம்பாக இந்த உடம்பு இருக்கிறது. சுவாமி, இந்த உடம்ப தேவரீர் எதனால இருவரிலும் அறுத்தருளவில்லை? இயலாத இவ்வுடம்பை இன்னே அறுத்தருள பாராததென்னோ பகர். இன்றே அறுக்க வேண்டும். இன்னும் தேவரீர் அதை பத்தி ஏன் சிந்திக்கவில்லைன்னு ஆரம்பிக்கிறார். பின் ஆர்த்தி பிரபந்தம் முழுக்க ஆங்காங்கு இந்த உடம்புல என்னால இனிமேல் இருக்க முடியாது, தேவரீர் சீக்கிரமாக இந்த உடம்பை அறுத்தருள வேண்டும், அடியனை இங்கிருந்து பரமபதத்துக்கு அழைத்து செல்ல வேண்டும்னு பிரார்த்தனை பண்ணிட்டே இருப்பார். அதுல இங்கேருந்து ஆரம்பிக்கிறது. இந்த பிரார்த்தனைகள் நிறைய பாசுரங்கள்ல உண்டு. எல்லா பாசுரங்களையும் அனுசந்தானம் பண்ணாலே 60 நிமிஷம் போதாது இல்லையா? ஆகையால் முக்கியமான பாசுரங்களை மட்டும் சொல்லுகிறேன், விதமாக தெரிவித்துக் கொண்டு வருகிறான். இதுல ஆர்த்தி பிரபந்தத்துல ஆச்சரியமா இருக்கக்கூடிய ஒரு பாசுரம், அன்னை குடிநீர் அருந்தி முலையுண் குழவி தன்னுடைய நோயை தவிராளோ, என்னே எனக்கா எதிராசா எல்லாம் நீ செய்தால் உனக்கது தாழ்வோ உரை. ஆச்சரியமான திருஷ்டாந்தத்தை காட்டுகிறார் மணவாள மாமுனிகள். நம்ம சம்பிரதாயம் முழுக்க எம்பெருமானாரை நம்பி இருக்கிறது. அதுதானே உண்மை. எம்பெருமானார் அந்த சரணாகதி அனுஷ்டித்தார். அந்த சரணாகதியை நம்பி நாம் வாழ்கிறோம். நம்மால சரியா சரணாகதியை பண்ண முடியுமான்னு கேட்டா அதுக்கும் தகுதி இல்லை நமக்கு. அதுதான் நம்முடைய நிலை, உண்மை அதுதான். அப்போ அவர் பண்ணியிருக்கக்கூடிய சரணாகதியிலே ஒரு சம்பந்தத்தை பெற்று வாழ்ந்து விடலாம் என்கிற எண்ணம் கொண்டவர்களாக நாம் அனைவரும் இருக்கிறோம். அதுதான் உண்மை. இப்போ ஒரு கேள்வி வரும். நீங்க சரணாகதி பண்ணது யார்? எம்பெருமானார் பண்ணார். பலம் யாருக்கு? எங்களுக்கு. பண்றது அவர், பலம் உங்களுக்கு கிடைக்குமா? ஒரு கேள்வி. அதுக்கு ஒரு ஆச்சரியமான திருஷ்டாந்தத்தை காட்டுகிறார் இந்த இடத்துல. ஒரு தாய் இருக்கிறாளாம், அன்னை. அந்த தாய்க்கு சிறு குழந்தை, சின்ன குழந்தை. அந்த குழந்தைக்கு ஒரு நோய் வந்திருக்கிறது. நோய் வந்தால் சரி, குழந்தைக்கு ஒரு மருந்து கொடுத்து அந்த நோயை தீர்த்து விடலாமா என்று பார்த்தால் அந்த மருந்து சாப்பிடுவதற்கும் கூட சாமர்த்தியம் கிடையாது குழந்தைக்கு. சின்ன குழந்தை, தாய்ப்பால் தவிர வேறொன்னும் அறியாததாக இருக்கிறது. என்ன பண்றா அந்த தாய் என்றால், அந்த மருந்தை தானே உண்கிறாள், தானே அருந்துகிறாள். இப்போ நோய் யாருக்கு? குழந்தைக்கு நோய். மருந்து அருந்தினது யார்? தாய் அருந்துகிறாள். ஆனால் அந்த தாய் மூலமாக மருந்து சேயை சேர்ந்து கடைசியில் நோய் தீருகிறதா இல்லையா? அதே போலத்தான் அன்னை குடிநீர் அருந்தி முலையுண் குழவி தன்னுடைய நோயை தவிராளோ. உலகத்துல பார்க்கலாமே, இந்த தாய் மூலமாக நோய் போகிறது. பாருங்க, நமக்கு சம்சாரமாகிற பெரும் நோய் இருக்கிறது. நம்மால மருந்து அருந்த முடியுமா? சரணாகதி சரியா பண்ண முடியுமானா முடியாது. இப்போ என்ன பண்றதுன்னா, நமக்காக சேர்த்து அவரே அனுஷ்டித்து விட்டார். அனுஷ்டித்த அவருடைய சரணாகதியிலே பங்கு பெற்றால் போதும். இங்க எப்படி பால் அப்படின்றது அந்த குழந்தைக்கு சம்பந்தமாக இருக்கிறதோ, அதே போல அவருடைய ஏதோ ஒரு விதமான சம்பந்தம் பெரும்பாலும் ஞான சம்பந்தம் தானே. எம்பெருமானார் அவர் சில உபதேசங்களை தம்முடைய சிஷ்யர்களுக்கு உபதேசிக்க, அவர்கள் உபதேசிக்கன்னு சொல்லி ரகசியத்திலேருந்து முக்கியமாக உபதேசிக்கிறோம். அதனுடைய அர்த்தங்களை எல்லாம் உபதேசிக்கிறோம். அந்த உபதேசங்கள் மூலமாக அந்த ஞான சம்பந்தம் எம்பெருமானாரோடு ஏற்படுகிறது. அந்த சம்பந்தத்தினால மோட்சம் உண்டுன்னு நாம் உறுதி கொண்டு வாழ்கிறோம். அன்னை குடிநீர் அருந்தி முலையுண் குழவி தன்னுடைய நோயை தவிராளோ. இங்க தெரிவிக்கிறார் மாமுனிகள், அங்க குழந்தை ஒண்ணுமே பண்ணல, தாய் தான் எல்லாம் பண்றான். தேவரீர் அடியனுக்கு தாயாக இருக்கக்கூடியவர். ஆகையால் என்னே எனக்கா எதிராசா எல்லாம் நீ செய்தான் உனக்கது தாழ்வோ. உரை சொல்லு, அடியனுக்காக எல்லாம் தேவரீரே பண்ணா உனக்கு ஏதாவது தாழ்ச்சியா என்ன? ஒன்னும் கிடையாது. தாய் பண்ணினாலே ஆனால் அது அவளுக்கு கொண்டாட்டம் தான், எல்லாருமே கொண்டாடுவா. ஆகையால் தேவரீர்கள் தாழ்ச்சி கிடையாது, தேவரீர் பண்ணி ஆக வேண்டும் என்று தெரிவிக்கிறார். உடனே எம்பெருமானார் கேட்டாராம், ஆமாமா, நீர் பாட்டுக்கு எங்கேயாவது போய் ஆபத்தை சூழ்த்து கொண்டு வருவீர், நான் தான் எல்லாம் பண்ணணுமா உமக்கு அப்படின்னு உடனே தெரிவிக்கிறார். தன் குழவி வான்கணத்தை சார்ந்திருக்க கண்டிருந்தாள் என்பதன்னோ அன்னை பழியேற்கின்றாள். அழகான திருஷ்டாந்தங்கள் எல்லாம் சொல்றார் மாமுனிகள். எம்பெருமானாருடைய கேள்விகளுக்கெல்லாம் தயாரா இருக்கார்.
அடியேன் ஆபத்தை சூழ்த்து கொண்டாலும் ஒரு தாய் இருக்கிறாள். அந்த தாய் அருகிலே இருக்கும் பொழுது ஒரு சிறு குழந்தையானது கிணற்றிலே விழுந்து விடுகிறது. ஊரார் எல்லாரும் என்ன சொல்லுவா? குழந்தைய வழி சொல்லுவா, இந்த தாய் சரியாவே பார்த்துக்கல, இவதான் தள்ளிவிட்டாள் அப்படின்னு சொல்றா. அவ தள்ளினாளான்னு தள்ளல, ஆனா சரியாக பார்த்து கொள்ளாததை அவள்தான் தள்ளிவிட்டாள் என்று ஊரார் சொல்லுகிறார்கள். இப்போ அந்த குழந்தை தானே போய் கிணற்றிலே விழுந்ததுன்னு யாராவது சொன்னால், குழந்தைனா அதுதாமா பண்ணும், நீதாமா ஜாகிரதையா இருக்கணும்னு உலகத்தார் சொல்ல மாட்டாளா? அதே போல அடியேன் பாவி, அடியேனை விட்டா பாவத்தை தான் சூழ்த்து கொள்வேன், ஆனால் தேவரீர் தான் பார்த்து தீர்த்து தர வேண்டும் அப்படின்னு அதுக்கும் ஒரு பதில் சொல்லுகிறார். கூபத்தில் வீழும் குழவியுடன் குதித்து ஆபத்தை நீக்கும் அந்த அன்னை போல் தேவரீர் என்ன பண்ணணும்னா, தேவரீர் பண்ணுவீர்னு தெரியும். அடியன் கிணற்றிலே விழுந்தால், ஒரு குழந்தை கிணற்றிலே விழுந்தால் அந்த கிணற்றிலே அந்த தாய் உடனே குதித்து விடுவாள் காப்பதற்காகனு. அதே போல அடியன் இந்த சம்சார கடல்ல விழுந்திருக்கிறேன், அடியனுக்காக தான் தேவரீர் அவதாரம் எடுத்திருக்கிறீர், மேலும் அடியனை இங்கிருந்து எடுப்பதற்காக அவதாரம் எடுக்கவும் செய்வீர். விழுந்தவர்களுக்கு ஒரு முறை வீழ்ச்சி, எழுக்கக்கூடியவனுக்கு பலமுறை வீழ்ச்சி. சம்சாரத்தில் நாம் ஒரு முறை அகப்பட்டு இதிலே இருந்து கொண்டிருக்கிறோம், அனாதி காலமா இருக்கும். பகவான் பலமுறை அவதாரம் செய்கிறான், மறுபடியும் சம்சாரத்துக்கு வருகிறான். ஏன்னு கேட்டா இவர்களை காப்பதற்காகத்தான். விழுந்தவன் ஒரு முறை விழுகிறான், காக்க வேண்டியவன் பலமுறை இறங்கி இறங்கி வருகிறான். அதே போலத்தான் அடியேன் ஒரு முறை சம்சாரத்தில் விழுந்தவனாக இருந்தாலும் தேவரீர் பலமுறை அடியனுக்காக அவதாரம் எடுக்க வேண்டும் என்பதனை தெரிவிக்கிறார். பாபத்தால் யான் பிறப்பேனேனும் இனியந்த எதிராசன் தான் பிறக்கும் என்ன இழிப்பதா, அடியேன் பாவத்தினால இன்னும் பிறப்பேனே, ஆனால் அவரும் எனக்காக பிறப்பார் என்று இப்படி தெரிவித்துக் கொண்டு, உன்னையொழிய ஒரு தெய்வம் மத்தரியா மண்ணு புகழ் சேர் வடுக நம்பி தன் நிலையை எந்தனக்கு நீ தந்திராசா என்னாலும் உந்தனக்கே ஆட்கொள் உகந்து. தேவரீருடைய காலத்திலே தேவரீருக்கு மிகவும் அந்தரங்கராய், தேவரீரை தவிர மற்றொரு தெய்வத்தை அறியாதவராக இருந்த வடுக நம்பி உண்டு. அந்த வடுக நம்பியினுடைய நிலையை அடியனுக்கு தந்தருள வேண்டும்னு பிரார்த்திக்கிறார். சரமபர்வ நிஷ்டை, அந்திமோபாய நிஷ்டை என்றெல்லாம் சொல்கிறோம். அந்த நிஷ்டை வடுக நம்பி கொண்டு அந்த வடுக நம்பி தன் நிலையை அடியனுக்கு தந்தருள வேண்டும் என்று இப்படி பிரார்த்திக்கிறார். இதெல்லாம் ஒரு கட்டம். இந்த பிரார்த்தனையிலே பாகமாக 14வது பாசுரத்தில் அருளி செய்கிறார். அதிகாரம் உண்டேல் அரங்கரிரங்காரோ அதிகாரமில்லாதார் கண்ணோ எதிராசா நீ இறங்க வேண்டுவது, நீயும் அதிகாரிகளுக்கே இறங்கில் என் செய்வோம் யாம். இவர் இவ்வளவு பிரார்த்திக்க எம்பெருமானார், உம்மிடத்துல ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றேன், திரும்பி திரும்பி ஆபத்தை சூழ்த்து கொள்வேன், நான் பாட்டுக்கு தப்பே பண்ணிட்டு இருப்பேன்னு சொல்றேன், அப்படி இருக்கும் பொழுது நான் எப்படி காப்பது, ஏதோ ஒரு தகுதி வேண்டாமா அப்படின்னு எம்பெருமானார் கேட்டாராம். கேட்ட உடனே இந்த பாசுரத்தை அருளி செய்கிறார் மாமுனிகள். அதிகாரம் உண்டேல் அரங்கரிரங்காரோ, சுவாமி தகுதிதான் எங்களுக்கு இருந்தா நாங்க அவர்கிட்டே போயிருப்போமே, அந்த பெருமாள்கிட்டே போயிருப்போமே, பெரிய பெருமாள். அதிகாரம் இருந்தா அவரே கொடுக்க போறார். அப்போ அதிகாரம் இல்லைன்றதுனால தானே தேவரீரிடத்திலே வந்தோம். அதிகாரம் உண்டேல் அரங்கரிரங்காரோ அதிகாரம் இல்லாதார் கண்ணோ எதிராசா நீ இறங்க வேண்டுவது, நீயும் அதிகாரிகளுக்கே இறங்கில் தேவரீரும் தகுதி படைத்தவர்களுக்குத்தான் இறங்குவேன்னு சொன்னா நாங்க என்னதான் பண்றது, உங்களுக்கு வேற என்ன வழி இருக்கு, வேற வழியே அற்றவர்களாக நாங்கள் ஆவோம். ஆகையால் அவர் அந்த வார்த்தையை சொல்லலாம், அதிகாரம் இருந்தால் பலத்தை கொடுக்கிறேன். தேவரீர் அதை சொல்லக்கூடாது, தேவரீர் அதிகாரிகளா இல்லைனாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பகவானுக்கும் ஆச்சாரியனுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசமே அதுதான். பகவான் என்ன பண்ணுகிறான், அதிகாரம் இருந்தால் மோட்சத்தை தருகிறேன் என்று சொல்லுகிறான். ஆச்சாரியர் என்ன பண்றார், அதிகாரம் இல்லையா அந்த அதிகாரத்தையும் ஏற்படுத்தி மோட்சத்தை தருகிறேன்னு சொல்றார் ஆச்சாரியன். நான் கடைசியில எல்லாருக்கும் அந்த தகுதி ஏற்பட்டு ஆக வேண்டும். ஆனா ஆச்சாரியர் அந்த அதிகாரத்தையும் ஏற்படுத்தி மோட்சத்தையும் தருகிறார். கிட்ட வரும்பொழுது அதிகாரம் இருக்கான்னு கேட்க மாட்டார், அதிகாரம் இல்லை என்றதுனாலதான் என்கிட்ட வந்திருக்கான், இவனுக்கு அந்த தகுதியை ஏற்படுத்துவோம். இதையெல்லாம் கண்ணினும் சிறுத்தாமினுடைய வியாக்கியானத்துல நாயனார் ரொம்ப ஆச்சரியமா காட்டுற. பயனன்னாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்னாக திருத்தி பணிகொள்வான், அதுதான் அவருடைய காரியமே.
ஆச்சாரியன் ஒன்றும் இல்லாமல் வந்திருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவனுக்கு எல்லா விஷயங்களையும் அறிவித்து அவனை தகுதி படைத்தவன் ஆக்கி பகவானிடத்துல சமர்ப்பிக்கிறார் ஒன்னு. ஆகையால் பகவானுக்கும் ஆச்சாரியனுக்கும் என்ன வித்தியாசம்னா இப்படி புரிஞ்சுக்கலாம். நிறைய வித்தியாசங்கள் உண்டு. இது ஒண்ணு. அதிகாரம் இருந்தால், தகுதி இருந்தால் மோட்சம் கொடுப்பான் பகவான். தகுதி இல்லேனாலும் தகுதியையும் ஏற்படுத்தி மோட்சத்தை கொடுப்பான் ஆச்சாரியன். இந்த ஸ்லோகத்தினுடைய, இந்த பாசுரத்தினுடைய தாத்பரியம் அதுதான். ஆகையால் தேவரீர் அடியேனை ஏற்றுக்கொண்டு ஆக வேண்டும் என்பதனை சொல்லி, எம்பெருமானார் திருவடிகளே சரணம் என்பதனை நாவுரைக்குமித்தாலென் அன்பவர் பாலிப்போதளவும் யானொன்னும் காண்கின்றேன் எப்போது உண்டாவதினி அப்படின்னு ஆரம்பத்திலே சொன்னேன் இல்லையா. பலவிதமான எண்ணங்கள் ஓடுகின்றன மணவாளம் அவனுடைய திருவுள்ளத்துல. எல்லாத்தையும் கொற்றார், அவ்வளவுதான். இனி இந்த பிரகரணம் நடுவில் இது வரலாமா, அதெல்லாம் கிடையாது. தம்முடைய திருவுள்ளத்துல ஓடக்கூடிய எண்ணங்களை எல்லாம் கொட்டுகிறார். நடுவில் இதெல்லாம் சொல்றார். எம்பெருமானார் திருவடிகளே சரணம்னு அடிக்கடி சொல்றோம், அப்பப்போ சொல்லிட்டே இருக்கோம் நாம் அனைவரும். ஆனால் வாய் அதை சொல்றதே தவிர உண்மையில் அவரிடத்தில் அன்பு துளி கூட உண்டாகலையே. தெரிவிக்கிறார், அன்பவர் பால் இப்போது அளவும் யான் ஒன்னும் காண்கின்றேன், இப்போதளவும் யான் ஒன்னும் காண்கின்றேன். இவ்வளவு வந்துடுத்து. ஆர்த்தி பிரபந்தம் சொல்லும் பொழுது மாமுனிகள் அருளி செய்கிறார், இத்தனூண்டு கூட அவரிடத்துல பக்தி இல்லையே. வாய் மட்டும் பேசுறது, ஆனா பக்தி துளி கூட இல்லையே. எப்போது உண்டாவதினி, எப்பொழுதுதான் உண்டாகப் போகிறது உண்டாகப் போகிறதுன்னு சொல்லி நடுவுல நைச்சானுசந்தானத்தையும் கொண்டார். நான் ரொம்ப தாழ்ந்தவனா இருக்கேனே என்பதனையும் காட்டுகிறார் மாமுனிகள். அப்படி ஒரு கட்டம். நடுவுல தமக்கு கிட்ட வேண்டிய பேரு எத்தகையதுன்னு வர்ணிக்கிறார் ஒரு பாசுரத்திலே. 20ஆம் பாசுரம். போம் வழியை தருமென்னும் இன்பமெல்லாம் புசித்து வழிபோய் அமுத விரசையாற்றில் நாம் மூழ்கி மலமற்ற தெளிவிசும்பை நண்ணி நலந்திகள் மேனிதனைப் பெற்று தாம் அமரர் வந்தெதிர் கொண்டலங்கரித்துச் சர்க்கரிப்பார் மாமணி வண்டவத்துச் சென்னு மாமலராள் கோன் மடியில் வைத்துகக்கும் வாழ்வு நமக்கு எதிராசன் அருளும் வாழ்வே. எதிராசர் நமக்கு அருளக்கூடிய வாழ்வு, அது எப்படிப்பட்ட வாழ்வு காட்டுறார். ஓம் வழியை தரும் எனும் எனும் இன்பமெல்லாம். ஆழ்வார் தெரிவிக்கிறார், போம் வழியை தரும் நங்கள் வானவரீசனை நிற்கப் போய். நம்மாழ்வாருடைய பாசுரம் சொல்றார், போம் வழி என்று தெரிவிக்கிறார். அர்ச்சிராதி மார்க்கம் எப்படிப்பட்டதாம்? போம் வழி. என்ன சொல்லி போம் வழி என்னது? எந்த வழி இருந்தாலும் போற வழிதானே அப்படின்னா, போம் வழி என்பதனால் என்ன காட்டப்படுகிறதுனா, மற்ற வழிகள் எல்லாம் இருக்கே, அந்த வழிகளே பிராபியமா இருக்காது. ஒரு வழியில போறோம், ஒரு மார்க்கத்துல போறோம்னா ஒரு கம்யத்தை சேருவதற்காக ஒரு மார்க்கத்திலே போவோம் நாம். அதுதானே உலகத்திலே. இங்க என்ன போகிறோம், இங்க என்ன சென்னைக்கு போகணும், அதுக்கான மார்க்கம் என்னன்னு கேட்டா இந்த மார்க்கத்துல போகலாம் அப்படின்னு இருக்கு. சில மார்க்கங்கள் இருக்கின்றன. சுவாமி, அந்த மார்க்கமே நல்லா இருக்குன்னு சொல்ல முடியுமா? சென்னைக்கு போகணும் அதனால மார்க்கம். ஆனா இந்த அர்ச்சிராதி மார்க்கம் இருக்கு பாருங்களே, அப்படி கிடையாது. அங்க போய் அடையக்கூடிய பிராபியத்தை காட்டிலும் அந்த போற மார்க்கமே அவ்வளவு நன்னா இருக்குமா. பதரிகாசிரமம் முதலான இடங்கள், சாலகிராமம், அங்கெல்லாம் போகும் பொழுது அங்க போய் அடையக்கூடிய அந்த இடத்தை காட்டிலும் போற வழியே நம்ம இருக்கு இல்லையா, அந்த பிராந்தமே அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு இல்லையா. அந்த காலத்துல திருவேங்கட யாத்திரை அப்படித்தான் கொண்டாடுவார்கள். திருவேங்கடத்தை போய் அடைந்து பெருமானை சேவிப்பதை காட்டிலும் அந்த யாத்திரையே பிராபியமாக இருக்குமா. இந்த காலத்துல மாறிவிட்டது. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே அதுக்கான புக்கிங் எல்லாம் பண்ணிவிட்டு சட்டுன்னு அன்று கிளம்பி வேகமா போய் சேர்ந்து அங்க என்னமோ கடகடன்னு சேவிச்சோமா, அவ ஜரகண்டி சொன்னாலா, கேட்டோமா, கிளம்பி வந்தோமான்னு சொல்லி திருவேங்கட யாத்திரை சடக்கென முடிந்து விடுகிறது. அந்த காலத்துல தூரத்திலேருந்து திருவேங்கடத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் நிறைய நாள் ஆகும். பெரும்பாலும் ஒரு கோஷ்டியாக செல்வர்கள். கோஷ்டியாக சென்று போற வழியெல்லாம் அந்த திருவேங்கடமுடையானுடைய நாம சங்கீர்த்தனம் குணானுபவம் பண்ணிக்கொண்டு சென்று கடைசியில் பெருமானை சேவித்து மீண்டு வருவர்கள். அதில் பெருமானை சேவிப்பதை காட்டிலும் அந்த யாத்திரையே அவ்வளவு போக்கியமா இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அந்த மாதிரி அர்ச்சிராதி மார்க்கமும் அவ்வளவு போக்கியமா இருக்குமாம். அந்த வழியில இருக்கக்கூடிய இன்பத்தை எல்லாம் அனுபவித்து புசித்து வழி போய் அமுத விரசையாற்றில் நாம் மூழ்கி, அங்க விரஜா நதி, அந்த விரஜா நதியிலே மூழ்கி மலமற்று, அதுவரையிலும் துளி போல இந்த சூக்ஷ்மமான சரீரம், வாசனா ரேணு, அதெல்லாம் சிலர் சொல்லுவா, அதெல்லாம் ஒட்டின் இருக்குமாம் ஜீவாத்மா இடத்துல. அந்த விரஜையில குளித்த உடனே அந்த பூத சூக்ஷ்மங்களும் அங்கிருந்து செல்லுகின்றன.
இவனுக்கு இருந்த அந்த வாசனா, துர்வாசனா, கெட்ட பழக்கங்கள் எவ்வளவோ இருக்கு இல்லையா, அதனுடைய வாசனா ரேணுன்னு சொல்லுவா, அதெல்லாம் விலகி போகின்றன. இவன் நிர்மலமாக ஆகிறான். அமுத விரசையாற்றில் நாம் மூழ்கி மலமற்று தெளிவிசும்பை நன்னி நலந்திகள் மேனிதனை பெற்று பரமவரத்தை அடைந்து அங்கே அமானவ கரஸ்பர்ஷம், அமானவன் அப்படின்றவர் கூடவே வந்துருப்பார். அர்ச்சிராதி மார்க்கத்துல ஒரு வழியிலேருந்து ஆரம்பிச்சு ஒரு கட்டத்திலேருந்து அமானவர், வைத்யுதன்னு சொல்லப்படக்கூடிய அமானவன் கூடவே வருவர். அவர் விரஜாநதியுடைய அக்கறையிலே இந்த ஜீவாத்மாவை ஸ்பர்ஷிக்க இவனுக்கு அப்ராகிருத்தமான திருமேனி கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. அதுதான் இந்த இடத்துல நலன் திகழ் மேனிதனை பெற்று அவிதமான ஒரு உடம்பை பெற வேண்டும். பெற்று தாம் அமரர் வந்து எதிர்கொண்டு, அமரர்கள் நித்தியசூரிகள் எல்லாரும் குப்தர்கள் எல்லாரும் வந்து எதிர்கொள்வார்களாம். அவளாம் சம்சாரத்திலேருந்து ஒரு முக்தாத்மா வரப்போகிறான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே ரொம்ப ஆர்வமா இருப்பாளாம். ஒருத்தர் வரப்போற சம்சாரத்திலிருந்து வரப்போறார் அப்படின்னு சொல்லி காத்து கொண்டிருப்பார்களாம். வந்தவுடனே வரவேற்கிறார்கள் அவர்கள். தாம் அமரர் வந்து எதிர்கொண்டு அதற்கு மேல அலங்கரித்து சர்க்கரிப்ப அலங்காரங்கள் எல்லாம் பண்ணி இவருக்கு சத்காரம் எல்லாம் பண்ணுகிறார்கள். பஞ்சசதான் அப்சரசா அப்படின்னு சொல்லி அந்த அப்சரசுக்கள் எல்லாரும் வந்து அலங்காரம், பிரம்மாலங்காரம் பண்ணுகிறார்கள். சத்காரம் எல்லாம் பண்ணுகிறார்கள். இருக்கக்கூடிய நித்தியசூரிகள், சேன முதலியார், பெரிய திருவடி நாயனார், ஆதிசேஷன், இவாள்லாம் அடியவங்களுடைய குடிசைக்கு வரணுமே, அடியவங்களுடைய குடிசைக்கு வரணுமேன்னு சொல்லி இந்த முக்தாத்மாவை அழைத்து செல்வார்களாம். அழைத்து சென்று அங்க ஸ்ரீபாதம் எல்லாம், அதை ஸ்ரீபாதம் சோதித்து இந்த ஸ்ரீபாத தீர்த்தம் எல்லாம் ஸ்வீகரிப்பாளாம். யாரு? பெரிய திருவடி நாயனார், சேன முதலியார், திருவனந்தாழ்வான், அனாதி காலமா பரமபதத்தில் இருக்கக்கூடியவர்கள். இந்த முக்தாத்மா இப்போதுதான் வந்திருக்கான். அந்த முக்தாத்மாவினுடைய ஸ்ரீபாத தீர்த்தம் கொள்கிறார்களாம். தாங்கள் மட்டும் கிடையாது, தம் தேவியரோடு சேர்ந்து பண்ணுகிறார்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமாக காட்டப்படுகிறது விஷயங்கள். மாதிரி பண்றா அவர்கள். பாருங்களேன், நம்ம திவ்ய தேசத்துல இருக்கும், நெடுநாளாக இருக்கும், நமக்குன்னு சில கைங்கரியங்கள் ஏற்பட்டிருக்கு. சட்டுன்னு வெளியூர்லேருந்து யாரோ வரான்னு வச்சுக்கோங்களேன். வந்தா சரி ஒரு 2 நிமிஷம் இந்த கைங்கரியம் பண்றேன்னு சொன்னா, ஒரு நாள் வந்துட்டு நீ பண்ணி பண்றீரா அப்படின்னு சொல்ல தோன்றும். சில இடங்கள் அதை கேள்வியும் படுகிறோம். இவ அனாதி காலமா கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா. இவ அனாதி காலம் கைங்கரியம் பண்ணக்கூடியவர்களா இருந்தாலும் கூட அவ என்ன சொல்றான், தேவரி இந்த பதவியை தேவரியே ஸ்வீகரிக்க வேண்டியது, தேவரியே இந்த கைங்கரியத்தை இனிமே பண்ணலாமேன்னு சொல்லி அவர்கள் ஆதரத்தோடு கொடுக்கிறார்களாம். அவ்விதமாக அவர்கள் எல்லாரும் சத்கரிப்ப அதற்கு மேல மாமணி மண்டபத்து சென்னு திருமாமணி மண்டபத்தை அடைந்து அங்க அதுவும் திருவனந்தாழ்வான் மேல கால் வைத்து ஏறணுமா. பாதேன அத்தியாரோகத்தின்னு சொல்லுவா. திருவனந்தாழ்வான் மேல காலை வைத்து ஏறி மாமலராள் கோன் மடியில் வைத்து, பக்கத்துல பிராட்டி இருக்கா, இந்த பக்கம் பரமபதநாதன் இருக்கிறான். அந்த பரமபதநாதன் மடியிலே வைத்துக் கொள்கிறான். மடியில் வைத்து உகக்கும் வாழ்வு உகக்கிறான், உச்சிமோந்து பார்க்கிறான். கோசின்னு கேட்பானா, யாருப்பா நீனா? அகம் பிரம்மாஸ்மின்றானா இவன். என்ன சுவாமி இங்க வந்தாலும் அதுதானா? அகம் பிரம்மாஸ்மினா தேவரீருடைய பிரகாரமா இருக்கக்கூடியவன், தேவரீருக்கு சேஷப்பட்டவன் அடியேன்னு சொல்லி அந்த இடத்துல அர்த்தம் தெரிவிப்பார்கள். அகம் பிரம்ம பிரகாரோஸ்மின்னு அர்த்தம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்றான். தேவரீரை சேர்ந்தவன் அடியேன்னு சொல்லிட்டு அங்க ரொம்ப ஆச்சரியமான ஒரு சம்வாதம், ஒரு உரையாடல் உண்டு பெருமானுக்கும் அந்த ஜீவாத்மாவுக்கும். அர்ச்சிராதிகதி அப்படின்ற கிரந்தத்துல பிழலோகாச்சாரியர் அவ்வளோ ஆச்சரியமா காட்டுறார். இவ்வளவு நாள் என்னடா பண்ணிட்டு இருந்த, சாந்தேந்து மென்முலையார் தடந்தோள் புனரின்ப வெள்ளத்தாழ்ந்தேன், மற்ற விஷயங்கள்லாம் அனுபவிச்சுட்டு இருந்தேன், அதனால நீ படைத்த பயன் என்ன தெரிவிக்கிறேன். புனரின்ப வெள்ளத்தாழ்ந்தேன் அரு நரகத்தழுந்தும் பயன் படைத்தேன், நரகத்துல போய் விழுந்தேன். அதுக்கு மேல என்ன ஆச்சோம்னா, போந்தேன் புண்ணியனே உன்னை கிட்டினேன், என் தீவினைகள் தீர்ந்தேன், தேவரீரை என்று ஆசிரியத்தேனோ அன்றே என்னுடைய தீவினைகள் எல்லாம் போச்சு, இதோ வந்துட்டேன். ரொம்ப ஆச்சரியமான உரையாடல். பெருமான் நெடுநாள் தொலைந்திருக்கக்கூடிய பிள்ளையை பார்ப்பது போல் பார்த்து உகந்து அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய பிராட்டியிடத்தில் இந்த ஜீவாத்மாவை காட்டி கொடுக்க, அவள் அப்படியே தாய் இல்லையா, தாய்க்கு இருக்கக்கூடிய பாசம் தனி, அவள் அப்படியே கட்டி கொண்டு அணைத்து கொண்டு அவள் விம்மல் பெருமலாய் பேசுகிறாளா. அந்த பிள்ளையை பார்த்த அந்த சந்தோஷத்துல அப்படி பேசி அவர்கள் எல்லாம் உகக்கிறார்கள். அதுதான் எங்களுடைய வாழ்வு,
இந்த வாழ்வைத்தான் எம்பெருமானார் தரப்போகிறார்னு சொல்லி தம்முடைய அபேட்சிதத்தை காட்டுகிறார். மணவாள மாமுனிகள் நமக்கு எதிராசன் அருளும் வாழ்வு இதுதான். இந்த பாசுரம் 20ஆம் பாசுரம். இந்த பாசுரத்தை சொன்ன உடனே ஒரு கேள்வி வருகிறது. எதிராசன் நமக்கு அருளும் வாழ்வுன்னு சொல்றீரே, ஒரு பக்கம் அவ்வளவு குற்றங்கள் இருப்பதாக நீரே சொல்லிக் கொள்கிறீர், மற்றொரு பக்கம் அவர் இந்த வாழ்வு தரப்போகிறார்னு சொல்கிறீர், என்ன தைரியம்னு கேட்டா அதுக்கு சொல்றார், திருமலையாழ்வார் திருவாய்மொழிப்பிள்ளை சீரருளால் தருமதி கொண்டவர் தம்மையுத்தாரகராக எண்ணி இருமனமே அவர்காயிராசரெம்மை கடுக பரமபதம் தன்னிலேத்துவர் என்ன பயம் நமக்கே. என்னிடத்துல ஒண்ணும் இல்லதான், ஒன்னே ஒன்னு இருக்கு. திருமலையாழ்வார் திருவாய்மொழிப்பிள்ளையுடைய சம்பந்தம் இருக்கு. அவருடைய சம்பந்தம் அடியாக அவர் நம்மை ஏற்றுக்கொள்வர். நெஞ்சமே இனிமே நீ பயப்படாதேன்னு சொல்ல. அப்ப ஆச்சாரிய சம்பந்தத்தினால மோட்சமே தவிர வேற ஒன்றால கிடையாது. இங்கே திருமலையாழ்வார் அவரையே உத்தாரகராக எண்ணு, அவருடைய சம்பந்தம், அதனால எம்பெருமானாருடைய சம்பந்தம், அதன் மூலமாக மோட்சம். ஆகையால் இந்த சம்சாரத்தை தாண்டுவிக்கக்கூடியவர் யாருன்னு கேட்ட உத்தாரகர் திருமலையாழ்வார் திருவாய்மொழிப்பிள்ளை என்று தெரிவிக்கிறார். சரி, ஆக அந்த திருவாய்மொழிப்பிள்ளையினுடைய சம்பந்தத்தை பல இடங்கள்ல சொல்றார். நான் அடிக்கடி சொல்றதுதான் திரும்பியும் சொல்றேன். இதிராஜ விம்சத்திலே என்ன எண்ணமோ அதேதான் அங்கேயும். ஸ்ரீசைலநாத கருணா பரிணாம தத்தாம், தேவரையுடைய சேவைன்றதை கொடுத்தது திருமலை ஆழ்வார் திருவாய்மொழிப்பிள்ளைதான் என்று தெரிவிக்கிறார். அதேதான் இங்கேயும் சொல்றார். அவருடைய சம்பந்தம் இருக்கு, அவர் காட்டி கொடுத்திருக்கிறார். ஆகையால் எம்பெருமானார் காப்பார். விதமாக தமக்கு வேண்டியதையெல்லாம் தெரிவித்துக் கொண்டு வந்தவர் 26ஆம் பாசுரத்துல சொல்றார், இந்த எம்பெருமானாரால மட்டும்தான் என்னை காப்பாற்ற முடியும் என்று தெரிவிக்கிறார். ஏன் சுவாமி, பெருமாள் இல்லையா, பிராட்டி இல்லையா, மற்ற ஆழ்வார்கள்லாம் இல்லையா, எவ்வளவோ நித்தியசூரிகள்லாம் இருக்காள் அவளா இல்லையா, நாதமுனிகள் தொடக்கமான ஆச்சாரியர்கள்லாம் இருக்காளேன்னா இவா யாராலும் முடியாதுன்னு. தென்னரங்கர் தமக்காமோ தேவியர் கட்காமோ சேனையர் கோன் முதலான சூரியர் கட்காமோ மன்னிய சீர்மாறன் அருள் மாறி தமக்காமோ மற்றுமுள்ள தேசிகர்கள் தங்களுக்குமாமோ என்னுடைய பிழை பொறுக்க யாவருக்கு முடியும் எதிராசா உனக்கன்னியான் ஒருவர்க்காகேன் உன் அருளால் எனக்கு ருசிதன்மையும் உண்டாக்கி ஒளி விசும்பில் அடியேனை ஒரு படுத்து விரைந்தே. இவா யாராலும் முடியாதுன்னு சொல்ற, யாவருக்கு முடியும். தென்னரங்கர் தமக்காமோ, பெரிய பெருமாளுக்கு தான் முடியுமா, என்னுடைய பிழை பொறுக்க யாருக்கு முடியும், அவரால் முடியாதுன்றார். சுமி பெருமாள் அவருக்கு முடியாதா அப்படின்னா, இந்த பெருமாள் ஆமாம் கருணை கடல் தான், கடல் முழுக்க ஜலமயமா தான் இருக்கும். ஆனா அதுக்குன்னு அதை பருக முடியுமான்னு கேட்டா இல்லையே, உப்பா இருக்கும். அதே போலத்தான் இந்த பெரிய பெருமாள் கருணை கடலா இருந்தாலும் சுவாதந்திரியம்ன்ற உப்பு உண்டு. அதனால அவர் அடியனுடைய பிழையெல்லாம் பொறுக்கிறது கஷ்டம்தான் அப்படின்னு விட்டார். தென்னரங்கர் தமக்காமோ, சரி அவர் இல்லைன்னா பிராட்டிமார்கள் உண்டே, பெரிய பிராட்டியார், பூமி பிராட்டியார், நீலாதேவியார், போட்டி போட்டுக்கொண்டு காரியம் பண்ணக்கூடியவர்கள் உண்டே அப்படின்னா அதெல்லாம் கிடையாது, அவர்களாலும் முடியாது அப்படின்னு சொல்றார். அது ஏ சுவாமி அவளால முடியாதா அப்படின்னா, க்ஷமா லக்ஷ்மி பிருங்கி சகல கரணோன்மாதனம் மது. பராசர பட்டருடைய அனுபவம். பெருமாள் எப்படிப்பட்டவர் என்றால், அவருடைய திருமேனி அனுபவிக்கக்கூடிய இந்த பிராட்டிமார்கள்லாம் இருக்காளே, அவ அனுபவிச்சு அதில் அப்படியே திகைத்து போய் நிற்கிறார்களா. அவர்களையெல்லாம் மயக்கும்படியான தேனாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான். அவருடைய குணங்கள் அப்படி இருக்கின்றன. அப்போ க்ஷமா லக்ஷ்மி பிருங்கி சகல கரணோன்மாதன மது. க்ஷமா பூமி பிராட்டியார், லக்ஷ்மி பெரிய பிராட்டியார், இவர்களுக்கெல்லாம் இவர்கள் வண்டு போல இருக்கிறார்கள் என்று கொண்டால், க்ஷமா லக்ஷ்மி பிருங்கி சகல கரணோன்மாதன மது, அவர்களுடைய புலன்கள் அவருடைய உடம்பை எல்லாம் மயக்கக்கூடிய மது. அதாவது எம்பெருமானுடைய இளமை பருவத்தை அப்படி வர்ணிக்கிறார். அப்போ பெருமாளை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இவர்கள்லாம் இருக்க, அவர்களுடைய தேவியர்கள்லாம் அந்த அனுபவத்திலே ஆழ்ந்து போகிறார்கள். பக்கத்தில் என்ன நடக்கிறது என்றதையும் கவனிக்க முடியாத அளவுக்கு அவர்களுக்கு அனுபவத்தை கொடுத்துடுறார் பெருமாள். மற்ற திவ்ய தேசங்கள் இதை சரியா அனுபவிக்க முடியுமோ இல்லையோ,
பெரிய பெருமாளத்தை நன்னா அனுபவிக்கலாம். நம்பெருமாள் ஏழி இருக்கார். நம்பெருமாள் பக்கத்தில் உபயநாச்சிமார்கள் இருக்கிறார்கள். மற்ற திவ்யதேசங்கள்லாம் பார்த்தோமேயானால் நின்று சேவை சாதிப்பவர்கள் பெரும்பாலும். ஆனா இங்க மட்டும் 2 பேரும் அமர்ந்து விட்டார்கள். ஏன் சுவாமி அமர்ந்து போனார்கள் என்றால், நம்பெருமாளிடத்திலேருந்து வெளிவரக்கூடிய அழகு இருக்கே, அந்த அழகு பெரு வெள்ளமாக இருக்கு. வெள்ளத்திலெல்லாம் நின்னால் முடியாது, நாமே தன்னிடையே உட்கார்ந்து விடுவோம். அந்த மாதிரி இவர்கள் அமர்ந்து விட்டார்கள். மேலும் இந்த 2 பேருமே சில சமயங்கள்ல புறப்பட்டு எழுந்தருளுகிறார்கள். ஸ்ரீதேவி நாச்சியார், பூதேவி நாச்சியார். அவ எழுந்தருளும் பொழுதும் கூட பல திவ்யதேசங்கள்ல பெருமானுக்கு பக்கத்துல ஒரு விதமா கொஞ்சம் சாய்ந்திருந்தாலும் பெரும்பாலும் நம்மை நோக்கி தான் உபயநாச்சிமார்கள் எழுந்தருளி இருப்பார்கள். நம்ம திவ்யதேசத்துல மட்டும் அவர்களை சேவிக்கிறதே கஷ்டம். ஏன்னா நம்பெருமாளையே தான் அவர்களும் சேவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் தென்னரங்கர் தமக்காமோ தேவியர்கட்காமோ இவாளும் அவருடைய அனுபவத்தில மூழ்கி இருக்கிறார்கள். சரி, இந்த நித்திய சூரிகள்லாம் இருக்காளே, அவர்களால முடியுமான்னு கேட்டா, எங்க சுவாமி ஆங்க ஆரவாரம் அருகேட் அழலுமிழும் பூங்கார் அரவணையான் அப்படின்னு சொல்லி ஆதிசேஷன் எம்பெருமானாராக வராத சமயத்து ஆதிசேஷன். அந்த ஆதிசேஷன் எங்கேயாவது பெருமானுக்கு ஆபத்து வருமானு சொல்லி அதை பார்த்துட்டு இருக்கார். இல்லாத ஆபத்தெல்லாம் இவரா யோசித்து அழல் மிழ்ந்து கொண்டிருக்கிறார் ஆதிசேஷன் ஒரு பக்கம். சேனாபதி ஆழ்வான் யோசிச்சு பாருங்க, வைகுண்டத்துல யாரேனும் எதிரிகள் வர முடியுமா? நல்லவர்களே நுழைய முடியாது, எதிரிகள் எங்க நுழைவது? அதுக்கு ஒரு சேனையாம், அங்க அந்த சேனைக்கு ஒரு சேனாபதியாம். இதெல்லாம் தேவையா? அப்படின்னா அவள் இருக்கக்கூடிய பரிவு அப்படிப்பட்டது. சேனாபதி இந்த பேர்லயே தெரியறது, தேவையில்லாத காரியங்களை பண்ணிக்கொண்டு இருக்கிறார்கள். தேவை இல்லைன்னா உண்மையில் தேவையில்லை, ஆனா அவர்களுடைய பக்தி எப்படிப்பட்டதாக இருக்குன்னா அதெல்லாம் செய்விக்கிறது. அவரவர்கள் இந்த மாதிரி காரியங்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள், அவர்களாலும் முடியாது. சேனையர்கோன் முதலான சூரியர்கட்காமோன் அவளாலும் முடியாது. சரி, நம்மாழ்வார் இருக்காரே, அருள்மாரியா இருக்கக்கூடிய நம்முடைய கலியன் இருக்காரேன்னா அவளாலும் முடியாது. நம்மாழ்வார் அவர்களே உலகத்தை திருத்தரேன்னு ஆரம்பிச்சார். திருவிருத்தம் அவருடைய முதல் பிரபந்தம். அதுல கடைசியில சொல்றார், நின்கண் வேட்க எழுவிப்பனே, அப்பா உன்னிடத்துல உலகத்துல முழுக்க பக்தி எழுப்பறேன் பார் அப்படின்னு குறிச்சா பிரதிஜை பண்ணார் நம்மாழ்வார். அடுத்த பிரபந்தம் திருவாசிரியம், ரொம்ப சின்ன பிரபந்தம். அது முடிஞ்சது, பெரிய திருவந்தாதி வந்தது. அங்க சொல்றார், ஆரானுமாதானும் செய்யா, யாரு வேணா என்ன வேணா பண்ணிக்கட்டும், அகலிடத்தை ஆராய்ந்து அது திருத்தலாவதே. இந்த உலகத்தை ஆராய்ந்து திருத்தறதெல்லாம் முடியுமா? அதெல்லாம் முடியாதுன்னு. அப்போ திருவிருத்தத்துல அவ்வளவு ஆர்வமா கிளம்பின ஆழ்வார் திருவாய்மொழிய வரல. இன்னும் பெரிய திருவந்தாதிக்கே இனிமே என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். மேலே ஏ பாவம் பரமி என்றார். திண்ணன் வீடு அப்படின்ற பதிகம். இதுல எம்பெருமானுடைய பரத்வத்தை உபதேசிக்க வேண்டி இருக்கிறது ஆழ்வாருக்கு. அங்க சொல்றார், நான் பாட்டுக்கு பகவான் அனுபவிச்சிருக்கலான்னு பார்த்தா இவர்களை திருத்த வேண்டிய பாரம் வேற இருக்கே. ஏ பாவம் பரமே பரமே அப்படின்னு சொல்லி ஆழ்வார் சொல்றார். அப்போ ஆழ்வாரே நம்மை பார்த்து முடியாதுன்னு கை விட்டுட்டார். அது ஒண்ணு. மேலும் அவர்களுக்கு பக்தி ரொம்ப அதிகமாக இருப்பதினாலே மடல் எடுக்கிறேன்னு சொல்றது, வேற ஏதாவது பண்றேன்னு சொல்றது, அதிலேயே நோக்காக இருக்கிறார்கள். திருமங்கை ஆழ்வார் 2 மடல்களை எடுத்துட்டார். ஆகையால் அவர்கள் அந்த பக்தி பாரவசியத்திலேயே இருப்பதனால நம்மை கவனிப்பார்களான்னு தெரியாது. ஆகையால் அவர்களாலும் முடியாது. சரி, நாதமுனிகள் முதலான ஆச்சாரியர்கள் இருக்கிறார்களே என்றால் அவர்களும் தங்களுடைய ஞானம் உண்டு. ஏதோ பகவானை சரணாகதி பண்ணோமா அவனை பெத்தோமா என்ற அளவிலேதான் இருக்கிறார்கள். மேலும் அனுவிருத்தி பிரசன்னாச்சாரியர்கள் எம்பெருமானாருக்கு முன்னாடி இருந்தவர்கள். ஆகையால் அவர்களை எல்லாம் மகிழ்விப்பதும் கொஞ்சம் கடினம்தான். ஆகையால் அவளாலும் முடியாதுன்னு பெரிய பெருமாள்கிட்டே ஆரம்பிச்சு எல்லாரையும் சொல்லி யாராலும் முடியாது. என்னுடைய பிழை பொறுக்க யாவருக்கு முடியும், என்னுடைய பிழை பொறுக்க யாருக்கு முடியும்? யாருக்கும் முடியாது, ஒருத்தர் தான். எதிராசா உனக்கன்னியான் ஒருவர்க்குமாகேன். தேவரீரை தவிர வேற யாரும் அடியனை காப்பாற்ற முடியாது. ஆகையால் அடியனுடைய பிழைகளையெல்லாம் பொறுத்து அதுக்கு மேல ருச்சியையும் உண்டாக்கி தேவரீரே அதோ பரமபதத்துக்கு அழைத்து செல்ல வேண்டியதுன்னு ரொம்ப ஆச்சரியமான பாசுரம். 26ஆம் பாசுரம். இவ்விதமாக பிரார்த்தித்துக் கொண்டிருக்கக்கூடியவர் நடுவுல எம்பெருமானாருடைய அருளால தமக்கு ஏற்பட்ட ஒரு பெருமையை பேசுகிறார்.
பண்டு பல ஆரியரும் பாருலகோரிய பரிவுடனே செய்தருளும் பல்கலைகள் தம்மை கண்டதெல்லாம் எழுதி அவை கட்டிருந்தும் பிறர்க்கு காதலுடன் கற்பித்தும் காலத்தை கழித்தேன். எப்படி காலத்தை போக்கினேன் என்பதனை சொல்லுகிறார். திருவசைப்பிரான் தெரித்தெழுதி வாசித்தும் கேட்டும் வணங்கி வழிபட்டும் பூசித்தும் போக்கினேன் போது என்று அருளி செய்கிறார். இங்கு தெரிவிக்கிறார், பண்டு பல ஆரியரும் பாருலகோருய பரிவுடனே செய்தருளும் பல்கலைகள் தம்மை. முன்னாடி எவ்வளவோ ஆச்சாரியர்கள் பரிவுடன் அவ்வளோ கிரந்தங்களை அருளி இருக்கிறார்கள். அதையெல்லாம் கண்டு எங்கெங்கேயும் இருக்கக்கூடிய அந்த கிரந்தங்களை எல்லாம் கண்டெடுக்கிறார் மணவாள மாமுனிகள். அவர் செய்திருக்கக்கூடிய கைங்கரியங்களிலே பெரிய கைங்கரியம். பிள்ளை லோகாச்சாரியனுடைய அந்திம தசையிலே பெரிய ஆபத்து சூழ்ந்தது திருவரங்கத்தை. அதற்கு மேலே ஆச்சாரியர்களா இருக்கட்டும் எல்லாருமே ஆங்காங்கு எங்கெங்கேயோ செதறி இருந்தார்கள். கிரந்தங்கள் எல்லாம் எங்க இருக்குன்னே தெரியாது. மாமுனிகள் திரும்பி வரும் பொழுது பல திருமாளிகைகளுக்கு சென்று எங்கெங்க எந்த கிரந்தம் இருக்குன்னு சொல்லி பார்த்து சேகரித்து அவற்றை எல்லாம் மறுபடியும் பல பிரதிகளை எடுத்து அவ்வளவு கைங்கரியம் பண்ணியிருக்கிறார். ஆகையால் கண்டதெல்லாம் எழுதி அவை கட்டிருந்தும் பிறர்க்கு காதலுடன் கற்பித்தும் அவற்றை எழுதுவது. ஏன்னா பிரதிகள் எடுப்பதுன்னா எழுதி ஆகணும். இன்னைக்கு மாதிரி ஒரு இடத்துக்கு போனோம், ஒரு சாஃப்ட் காப்பி கொடுத்துட்டு 100 பிரிண்ட் வேணும் அப்படின்னு சொன்னா சட்டுன்னு கொடுத்துக்கிற பாருங்கள், அதெல்லாம் கிடையாது. ஒரு கிரந்தத்தை 100 பிரதிகள் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா யாரோ ஒருத்தர் அமர்ந்து எழுத வேண்டும். 100 பேரோ 10 பேரோ 4 பேரோ ஒருத்தரோ எல்லாத்தையும் கைப்பட எழுதி ஆகணும்னு அந்த மாதிரி கைங்கரியங்கள் பல செய்து அதை கற்று அதன் மேல பிறருக்கு காதலுடன் கற்பித்தும் காலத்தை கழித்தேன். நம்முடைய ஆச்சாரியர்கள் பெரும்பாலும் காலத்தை கழித்தது காலக்ஷேபங்கள் மூலமாகத்தான். தாங்கள் கற்பது கிரந்தங்களை கற்பிப்பது, கிரந்த ரச்சனை முதலானவர்களை பண்ணுவர். அப்படித்தான் அவர்கள் பெரும்பாலும் காலத்தை கழித்தார்கள். அப்படி காலத்தை கழித்தேன். இதுக்கு மேல இருவரிலும் அந்த பரமபதத்துக்கு போகணுன்ற எண்ணம் பிறக்கல, இப்போ வந்திருக்கு. ஆகையால் தேவரீர் எண்ணி செய்யுமேத்தும் எதிராசன் அருளாலே எழில் விசும்பை அன்னி இப்போது என் மனம் எண்ணாதே. இப்ப அந்த பரமபதத்தை தவிர வேற எதையும் அடையனுடைய மனசு நினைக்க மாட்டேங்கிறதுன்னு சொல்லி இவ்விதமாக தெரிவித்தார். அப்படி எம்பெருமானாரை சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடியவர் எம்பெருமானாருடைய வாழித்திருநாமங்களை அருளி செய்கிறார். நாம் தினப்படி அனுசந்திக்கிறோம். சீராரும் எதிராசர் திருவடிகள் வாழி என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த வாழித்திருநாமத்தையும் அரிசமய செடி அதனை அடியறுத்தான் வாழியே என்கிற வாழி திருநாமத்தையும், அந்த 2 வாழி திருநாமங்களுமே இதோ ஆர்த்தி பிரபந்தத்திலேதான் இடம் பெறுகின்றன. இங்கேதான் அந்த 2 வாழி திருநாமங்களும் அது மேல நாள்பாட்டு சங்கர பாஸ்கர யாதவ பாட்டு பிரபாகரர் தங்கள் மதம் என்கிற அந்த நாள்பாட்டும் கூட இதோ இந்த இடத்திலே தான் இடம் பெற்றிருக்கிறது. எதிராஜ விம்சதியை அருளி செய்யும் பொழுது ஆழ்வார் திருநகரிலே எழுந்தருளி இருந்த எம்பெருமானாரை குறித்தருளி செய்தார் என்று பார்த்தோம் இல்லையா? இங்க ஆர்த்தி பிரபந்தம் யாரை குறித்துனா இதோ இந்த இடத்துல நம்முடைய எம்பெருமானாரை குறித்து தான் அருளி செய்திருக்கிறார். எம்பெருமானார் மூலமூர்த்தியை நாம் சேவித்தோமேயானால் ஞானமுத்திரையோடு சேவை சாதிக்கிறார் இல்லையா? அவருக்குத்தான் இந்த வாழி திருநாமம். சீராருமெரிராசர் திருவடிகள் வாழி திருவரையில் சாத்திய செந்துவராணை வாழி ஏறாரும் செய்ய வடிவெப்பொழுதும் வாழி இலங்கிய முன்னூல் வாழி இணைத்தோள்கள் வாழி சோராத துய்ய செய்ய முகச்சோதி வாழி தூமுருவல் வாழி துணைமலர் கண்கள் வாழி ஈராறு திருநாமம் அணிந்த எழில் வாழி இனிதிருப்போடெழில் ஞானமுத்திரை வாழியே. சீராரும் எதிராசர் திருவடிகள் வாழி, அவருடைய திருவடிகள் வாழி, திருவரையில் சாத்திய செந்துவராடை வாழி காசாயம் அது வாழி, ஏறாரும் செய்யவடி வெப்பொழுதும் வாழி. சிவந்திருக்கக்கூடிய திருமேனி ஒரு விதமா பார்த்தா இங்க திருமேனி கூட சிவந்திருக்கும். குங்குமப்பு முதலாளர்கள் சாத்துவதனால செய்யவடி வெப்பொழுதும் வாழி இலங்கிய முன்னூல் வாழி இணைத்தோள்கள் வாழி. நடுவில் இருக்கக்கூடிய யோபவீதம் அதுபோல் இணைத்தோள்கள் 2 தோள்களா இருக்கின்றன. நம்மை மேல ஏற்றணும் இல்லையா? அதுக்கு பொருத்தமா 2 தோள்கள் இருக்கின்றன. இந்த தோளோ அந்த தோளோ யாரோ ஒன்று ஏற்றி விடுவார்கள். அவ்விதமான இணைத்தோள்கள் வாழி சோராத தூய செய்ய முகச்சோதி வாழி. தூய்மையா அழகா இருக்கக்கூடிய முகச்சோதி வாழி. தூமுருவல் வாழி சிரிப்பு வாழி. துணைமலர் கண்கள் வாழி அப்படி கருணையை பொழியக்கூடிய கண்கள் வாழி. ஈராறு திருநாமம் அணிந்த எழில் வாழி. 12 திருவன்காப்புகளோடு சேவை சாதிக்கிறார். இன்னும் அந்த ஈராறு திருநாமம் அணிந்த எழில் வாழி இனிது இருப்போடு அவர் எழுந்தருள் இருக்கக்கூடிய அந்த இருப்பு ரொம்ப ஆச்சரியமாக இனிமையா இருக்கக்கூடிய இருப்பு.
இனிது இருப்பொடு ஞானமுத்திரை வாழியே, அழகான எழில் ஞானமுத்திரை வாழியேன்னு சொல்லி எம்பெருமானாரை குறித்து மங்களாசாசனம் பண்ணுகிறார். அந்த எம்பெருமானார் பண்ணியிருக்கக்கூடிய காரியங்களை எல்லாம் சொல்லி அடுத்த வாழி திருநாமம் அரிசமய செடியதனை அடியறுத்தான் வாழியே என்று ஆரம்பித்து, அனைவருக்கும் தெரிந்ததுதான், சுலபமா புரியக்கூடியதுதான். ஆகையால் அதை விட்டு மேலே செல்கிறேன். அதே போல நாள்பாட்டு சங்கரபாஸ்கர யாதவ பாட்ட பிரபாகரர் தங்கள் மனம் என்று ஆரம்பித்து இருக்கக்கூடிய அந்த நாள்பாட்டும் இதோ இந்த ஆர்த்தி பிரபந்தத்திலேதான் இடம்பெற்று இருக்கிறது. இந்த வாழி திருநாமங்கள் எல்லாம் பாடி நம்பரும் எம்பெருமானார் மங்களாசாசனம் பண்ணி திரும்பி வந்துட்டார். சுவாமி அதோ மோட்சத்துக்கு போகணும் அப்படின்ற அந்த எண்ணத்துக்கு வந்து விட்டார். அதுல 40ஆம் பாசுரத்தில் அருளி செய்கிறார். இயனை போல் பிழை செய்வார் இவ்வுலகில் உண்டோம், உனை போல் பொறுக்கவல்லார் உண்டோம், அனைத்துலகும் வாழப் பிறந்த எதிராச மாமுனிவா ஏழை கிறங்காயினி. என்னை போல் பிழை செய்வார் இவ்வுலகில் உண்டோ, என போல தப்பு பண்ணக்கூடியவன் உலகத்துல கிடையவே கிடையாது. தேவரீரை போல பொறுக்கக்கூடியவர் உபய விபூதியிலும் கிடையாது. ஆகையாலே அனைத்துலகும் வாழப் பிறந்த எதிராச மாமுனிவா, இந்த உலகமெல்லாம் வாழும்படியாக பிறந்தவர் யாருன்னு கேட்டா எதிராச மாமுனிவர். அந்த எதிராச மாமுனிவா ஏழை கிறங்காயினி, சபலனா இருக்கக்கூடியவன் அடியனுக்கு தேவரீர் இறங்கி அருள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். நைச்சானுசந்தானம் மாமுனிகளை மாதிரி வேற யாரும் பண்ண முடியாது. எதிராஜ வம்சத்தில் அவ்வளோ நைச்சானுசந்தானம், அவ்வளோ தப்பு பண்ணியிருக்கக்கூடியவன் என்று அருளி செய்கிறார். அதே போல இந்த இடத்திலேயும் என்னை போல் பிழை செய்வார் இவ்வுலகில் உண்டோ என்று கேட்கிறார். ஆகையால் அடியேன மாதிரி பிழை பண்ணக்கூடியவா வேற யாருமே கிடையாது. ஆகையால் தேவரீருடைய கருணைக்கு முழுக்க இலக்க ஆகக்கூடிய அடியன் மட்டும்தான். அதுதான் எதிராஜ வம்சத்திலே தெரிவித்தார். ராமானுஜாரிய கருணைவத்து மத்கதிஸ்தே, தஸ்மாத் யதீந்திர கருணைவத்து மத்கதிஸ்தேன்னு 2 இடங்கள்ல சொல்றார். அதுக்கு 2 விதமா அர்த்தம் சொல்லலாம். நிகரின் நின்னையன் நீசதைக்கு நின் அருளின்கணன் இப்புகழ் ஒன்னும் இல்லை, ஆருட்கும் அகுதே புகழ். அந்த ராமானுஜனுத்தந்தாயனுடைய பாசுரம் தான் அங்க. ராமானுஜாரிய கருணைவத்து மத்கதிஸ்தேனா, அடியனுடைய கருணைக்கு தேவரீரை தவிர வேறொரு கதி கிடையாது. தேவரீருடைய கருணைக்கு அடியனை தவிர வேற கதி கிடையாதுன்னு சொல்றார். சரி, முதல்து புரியறது. 2வது எப்படின்னா, கருணைனா என்னது? யாரிடத்தில் அதிகமா துக்கம் இருந்தா கருணைக்கு அவ்வளவு நல்லது, அவ்வளவு துக்கங்களை தீர்த்துடலாம் இல்லையா? என்ன மாதிரி துக்கப்படக்கூடிய உலகத்துல வேற யாரும் கிடையாது. ஆகையால் தேவரீருடைய கருணைக்கு சரியான கதி அடியன்தான் என்று அங்க தெரிவிக்கிறார். அந்த விதமான எண்ணம் இந்த இடத்திலேயும் உண்டு. இவ்விதமாக எம்பெருமானாரை நோக்கி பல பிரார்த்தனைகள், எப்படியாவது அடியனை இறங்கி அருள வேண்டும், அழைத்து செல்ல வேண்டும் என்று இப்படி பாடிக்கொண்டு வருகிறார். பாடிக்கொண்டு வரக்கூடியவர் அந்த எம்பெருமானாருடைய கருணை தமக்கு எப்பொழுதுமே உண்டு. அதனால ஏற்பட்ட பெருமைகளை எல்லாம் அருளி செய்கிறார். தென்னரங்கர் சீரருளு கிழக்காகப் பெத்தோம், திருவரங்கன் திருப்பதியே இருப்பாகப் பெத்தோம், மன்னிய சீருமாறன்களை உணவாகப் பெத்தோம், மதுரகவி சொற்படியே நிலையாகப் பெத்தோம், முன்னவராம் நம் குறவர் மொழிகளுள்ள பெத்தோம், முழுது நமக்கவை பொழுதுபோக்காகப் பெத்தோம், பின்னை ஒன்னுதனில் நெஞ்சு பேராமல் பெத்தோம், பிறர் மினுக்கம் பொறாமையில்லா பெருமையும் பெத்தோமே. எம்பெருமானாருடைய கருணைக்கு இலக்கானால் எந்த அளவுக்கு பெருமைகள் ஏற்படும் சொல்லி வரிசையா காட்டுறார். இந்த பாசுரத்தை நாம் தனியா பார்த்தால் மாமுனிகள் தம்முடைய பெருமைகளையே பேசுறா மாதிரி இருக்கேன்னு தோணும். ஆனா எம்பெருமானாருடைய கருணையினால ஏற்படக்கூடிய பெருமைகளைத்தான் இங்க பேசுகிறார். எம்பாருடைய சரித்திரம் அனைவரும் அறிவீர்கள். யாரும் சில பேர் வந்து கொண்டாடினார்களாம். எம்பார் ஆமாம் ஆமாம்னாராம், தலைகுலுக்கி நின்னாராம். எம்பெருமானார் கேட்கிறார், இந்த மாதிரி பண்ணலாமான்னு. உடனே எம்பார் அறிவித்தாராம், சுவாமி அடியனுடைய நிலைன்னு பார்த்தா எல்லாருக்குமே தெரியும். எங்கேயோ எப்படியோ சுத்தி கொண்டிருந்த அடியனை தேவரீர் பெரிய திருமலை நம்பி சுவாமி காத்தருளினீர்கள். அப்ப அடியனுக்கு பெருமைகள் எல்லாம் உண்டு அவர்கள் சொல்லும் பொழுது அது அடியனை சார்ந்ததா? ஒண்ணுமே அடியனை சார்ந்தது அன்று தேவரீரை சார்ந்தது, பெரிய திருமலை நம்பி சுவாமியை சார்ந்தது. அது அடியன் எப்படி இல்லை செய்யறது? ஆமாம் தான் சொல்லி ஆக வேண்டும், அதுதான் சொன்னேன்னு ஆறாம். எம்பெருமானார் எம்பார் இடத்தில் அவ்வளவு காதல் கொண்டிருக்கக்கூடியவர். எம்பாரை பார்த்து எம்பெருமானார் ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்லுகிறார், இந்த மாதிரி நிஷ்டையெல்லாம் பார்த்து, இந்த மாதிரி நிஷ்டை எனக்கு கூட இல்லையே வாரும்னு அணைத்து கொள்கிறார். அணைத்து கொண்டு தேவரீர் அணைத்துக் கொள்வதனால் அந்த ஸ்பர்ஷத்தினால் அடியனுக்கு அந்த நிஷ்டை வருவதோன்னு பார்க்கலாம்னு எம்பெருமானார் அருளி செய்தார் என்பர்கள்.
அந்த மாதிரி எம்பாருடைய நிஷ்டை அதே நிலையிலே தான் மாமுனிகளும் இருக்கிறார். தமக்கு இந்த பெருமைகள்னு யோசிக்கிறாரான்னு கேட்டா கிடையாது. அந்த எம்பெருமானாருடைய சம்பந்தத்தினால என்னெல்லாம் கிடைச்சிருக்குன்றதை காட்டுகிறார். தென்னரங்கர் சீரருளு கிழக்காக பெத்தோன். எம்பெருமானாருடைய கருணை கிழக்கானதுனால பெரிய பெருமாள் பரிபூர்ணமா கருணையை பொழிந்திருக்கிறார். இங்கிருந்து ஆழ்வார் திருநகரியிலிருந்து வந்த மணவாள மாமுனிகள் அவருக்கு என்ன பெருமைகளை எல்லாம் சேர்த்திருக்கிறார் பெரிய பெருமாள் இல்லையா? அப்படி அவ்வளவு பெருமைகளுக்கு ஆளானார் மணவாள மாமுனிகள்னார். அது எம்பெருமானாருடைய கருணைன்னு சொல்லி அவருடைய அனுசந்தானம். தென்னரங்கர் சீரருளு கிழக்காக பெத்தோன். எம்பெருமானாரை காட்டிலும் அதிகமான ஒரு பதவி, ஒரு ஸ்தானம் மணவாள மாமன்களுக்கு கிடைத்தது ஆச்சாரிய ஸ்தானம். அதுதான் சீரருளு கிழக்காக பெத்தோன். அதுக்கு மேல தெரிவிக்கிறார், திருவரங்கன் திருப்பதியே இருப்பாக பெத்தோன். திருவரங்கத்தில் சுகமாக வாழும்படியாக பெத்தோன். யோசித்து பார்க்க வேண்டும். மணவாள மாமனிகள் எழுந்தருளினார். சுகமாக திருவரங்கத்திலே எழுந்தருளி இருந்தார். ரங்கே தாம்னி சுகாசீனம் என்று இரும்பியப்பாவினுடைய அனுபவம். எம்பெருமானாரு கூட அந்த பெருமை கிடைக்கல. திருவரங்கத்தை விட்டு செல்லும்படியான நிலைதானே ஏற்பட்டது. ஏன் எம்பாருக்கும் பலவிதமான ஆபத்துக்கள் வந்ததாக சில ஐதிஹ்யங்கள் சொல்லப்படுகின்றன. பட்டரு அவரையும் கேட்க வேண்டாம். திருக்கோஷ்டியர்கள் எழுந்தருளும்படியான உபதிரவம். ஆக சுகாசீனராக இருந்தவர் மணவாள மாமுனிகள். அவருடைய மங்களாசாசனம் பெற்ற பின் நம்பெருமாள் தம்முடைய சிம்ஹாசனத்திலிருந்து விலகவில்லை என்பர்கள். எம்பெருமானாருடைய மங்களாசாசனம் பெற்றார், பட்டருடைய மங்களாசாசனம் பெற்றார். அதற்கு பின்னர் விழலோகாச்சாரிய மங்களாசாசனம் பெற்ற பின்பும் கூட நம்பெருமாள் எழுந்தருளும்படியாக நேர்ந்தது என்று மணவாளம் அவருடைய மங்களாசாசனம் பெற்றாரோ அதன் பிறகு நம்பெருமாள் சிம்ஹாசனத்திலிருந்து அசையவில்லை என்பர்கள் பெரியோர். அவ்விதமான ஒரு பெருமை மணவாள மாமுனிகளுக்கு. தென்னரங்கர் சீரருளு கிழக்காக பெத்தோம், திருவரங்கன் திருப்பதியே இருப்பாக பெத்தோம். அதுக்கு மேல ஒரு இடத்துல வாசம் கிடைச்செடுத்து உணவு வேண்டுமேனா மன்னிய சேர் மாறன்களை உணவாக பெத்தோம். மாறன் நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி முதலான பிரபந்தங்கள் இருக்கின்றனவே, அவற்றையே உணவாக பெற்றிருக்கிறேன். வேற என்ன வேண்டும்? உணவும் இருக்கிறது. மதுரகவி சொற்படியே நிலையாக பெத்தோம். மதுரகவி ஆழ்வாருடைய சர்மபர்வ நிஷ்டை என்கிற ஒரு நிலை இருக்கிறதே, அந்த நிலையே எமக்கு நிலையாக ஆயிருக்கிறது. அவர் கண்ணின் சிறுத்தாம்பிலே அருளி செய்திருக்கக்கூடிய நிலையே நிலையாக இருக்கிறது. காலக்ஷேபம் முன்னவராம் நம் குரவர் மொழிகள் உள்ள பெத்தோம். பூர்வாச்சாரியருடைய மொழிகள், ஸ்ரீசூக்திகள் அவற்றையெல்லாம் நன்கு பரிசீலனம் அனுசந்திக்கப் பெற்றோம். அதை தவிர வேற எந்த பொழுதுபோக்கும் இல்லை. முழுதும் நமக்கு அவை பொழுதுபோக்காக பெற்றோம். அந்த பூர்வாச்சாரிய ஸ்ரீசூக்திகளே பொழுதுபோக்காக இருந்தது. பின்னை ஒன்னுதனில் நெஞ்சு பேராமல் பெற்றோம். அதை தவிர வேற எதிலேயும் மனசு போகல. மற்ற கிரந்தங்களிலேயும் போகல, மற்ற விஷயங்களிலேயும் போகலன்னு சொல்லி பெருமைகளை எல்லாம் சொல்லிக் கொண்டு வந்தவர் கடைசியில சொல்றார், அந்த எம்பெருமானாருடைய கருணையினால பிறரும் இணுக்கம் பொறாமையில்லா பெருமையும் பெத்தோமே. வியாக்கியாத்தாக்கள் தெரிவிக்கிறார்கள், மற்ற பெருமைகள் எல்லாம் கிட்டினாலும் இந்த பெருமை கிட்டுவது அரிது. பிறர் மினுக்கம், மினுக்கம் சொன்ன வைபவம், பெருமையின் அர்த்தம். பிறருடைய வைபவத்தை கண்டு பொறாமை, அதை பொறுக்க முடியாமல் சகிப்புத்தன்மை இல்லாமல் இருத்தல், அது இல்லை. பொறாமை இல்லா பெருமை, இது பெரிய பெருமை. யாருடைய பெருமையும் பார்த்து ஐயோ அவர்களுக்கு இவ்வளவு பெருமை இருக்கே என்ற நினைவு வராமல் பெற்றோம். இது எல்லாம் எம்பெருமானாருடைய கருணையால் ஏற்பட்டது என்பதனை இந்த பாசுரத்தில் ரொம்ப ஆச்சரியமாக காட்டுகிறார். இவ்விதமாக காட்டிக் கொண்டு வந்து, உந்தன் அபிமானமே உத்தாரகம் என்று சிந்தை தெளிந்திருக்கச் செய்தனி, அந்தோ எதிராசா நொய்களால் என்னை நலக்காமல் சதிராக நின் திருத்தாள் தா. தேவரீரை தவிர வேற யாருடைய கருணையும், தேவரீருடைய அபிமானமே உத்தாரகம் என்கிற நினைவை ஏற்படுத்தி இருக்கிறீர் தேவரீர். அதை ஏற்படுத்தின தேவரீரை மோட்சத்தையும் தந்தருள வேண்டியது என்று பிரார்த்தித்து, எதுக்காக கொடுக்க வேண்டும்னா, தேசிகர்கள் போத்தும் திருவாய்மொழி பிள்ளை வாச மலர்த்தாள் அடைந்த வத்துவென்று நேசத்தாலின் பிழைகள் காணா எதிராசரே அடியேன் புன்பகர்வை கேளும் பொறுத்து. ஒன்னும் இல்லை, அடியேன் சொல்றதையெல்லாம் இவள் கேட்கணும். எதுக்காகனா, தேசிகர்கள் போத்தும் திருவாய்மொழி பிள்ளை அவருடைய திருவடி அடைந்த வஸ்து, அவருடைய திருவடி அடைந்ததனால வஸ்து, அந்த வஸ்துன்னு சொல்லி தேவரீர் எண்ணி பார்த்து அடியனுடைய இந்த விஞ்ஞாபனத்தையும் கேட்டருள வேண்டும். புன்பகருவை கேளும் பொறுத்து என்று தெரிவிக்கிறார். இப்படி எந்த திருவாய்மொழி பிள்ளை இன்னருளால் உந்தன் உறவை உணர்ந்த பின் இந்த உயிருக்கு எல்லா உறவும் நீ என்னே எதிராசா
நில்லாததுண்டோ நெஞ்சு, என் நெஞ்சு தேவரீரேதான் எல்லா விதமான உறவு முறைகளும் எந்த அடியனுடைய நெஞ்சானது இருக்கிறது, எப்பொழுது இப்படி இல்லை என்று விதமாக தெரிவித்துக் கொண்டு வந்து பிரார்த்தனை தலை கட்டுகிறார். கடைசி 2 பாசுரங்கள்ல எந்தை திருவரங்கர் ஏறார் கருடன் மேல் வந்து முகங்காட்டி வழிநடத்த சிந்த செய்து இப்பொல்லா உடம்புதனை போக்குவது என்னாள்களோ சொல்லா எதிராசா சூழ்ந்து. இந்த பெருமாள், பெரிய பெருமாள் கருடன் மேல ஏறி வரணுமா. முன்னாடியும் ஒரு இடத்துல ஒரு பாசுரத்தை அப்படி பிரார்த்திக்கிறார், இங்கேயும் பிரார்த்திக்கிறார். திருவரங்கர் ஏறார் கருடன் மேல் வந்து முகங்காட்டி வழி நடத்த, அவரே வழி நடத்த சிந்த செய்து இப்பொல்லா உடம்புதனை போக்குவது என்னாள்களோ. இவரே கருடன் மேல வந்து வழி நடத்த வேண்டும் பகவான் சிந்தித்து எப்போ வந்து போக்க போகிறான் அப்படின்னு எதிராசரை கேட்கிறார். சுவாமி, அது அவர் தானே பதில் சொல்லணும். பெரிய பெருமாள் வரணும்னா பெரிய பெருமாள் தானே முடிவெடுக்க வேண்டும். இவரை கேட்கிறார் என்ன? இவர் சொன்னா அவர் கேட்பர், இவர் சொன்னா அவர் கேட்பர். இதைத்தான் யதிராஜ விம்சத்திலே காட்டுகிறார். வஷ்யசதா பவதிதே யதிராஜ தஸ்மாத். அந்த ரங்கராஜர் இருக்கிறாரே, அவர் எப்படிப்பட்டவர்னா தேவரீருக்கு வசப்பட்டவர், தேவரீர் சொல்றதையெல்லாம் கேட்பர். ஆகையால் அவர் சிந்தை செய்ய வேண்டும்னா இவர் சிந்தை செய்ய வேண்டும். இவர் சிந்தை செய்து விட்டால் பெரிய பெருமாள் தன்னிடையே சிந்தை செய்து விடுவார். ஆகையால் எதிராசா சொல்லாய், இது எப்போ நடக்க போகிறதுன்னு சொல்ல வேண்டும் என்று காட்டி கடைசியில தம்முடைய நெஞ்சத்தை குறித்து தாமே ஒரு விஷயத்தை சொல்லி தேறி நிற்கிறார். கடைசி பாசுரம், இந்த வரங்கத்தினிதிரு நீ என்னரங்கர் எந்த எதிராசர்க்கு இந்த வரம் சிந்த செய்யில் நம்மதன்னோ நெஞ்சமே நத்தாதே சொம்புதல்வர் தம்மதன்னோ தாயமுறைதான். யோசித்து பார்க்கிறார். நமக்கு இது தன்னிடையே கிட்டும், நாம் நினைக்கக்கூடிய பேறுகள் எல்லாம் தன்னிடையே கிட்டும். ஏன்? இந்த அரங்கத்து இனிதிரு நீ என்று அரங்கர் நம்பெருமாள் எம்பெருமானாருக்கு ஒரு பெரிய வரம் கொடுத்தார். என்ன கொடுத்தார்? சரணாகதி கத்தியத்துல பார்க்கிறோம் நாம், துவயமர்த்தானுசந்தானேன சஹ சதைவம் வக்தா யாவத் சரீரபாதம் அத்ரைவ ஸ்ரீரங்கே சுகமாஸ்வா. துவயத்தை அர்த்தானுசந்தானத்தோடு தேவரில் எப்பொழுதும் ஜபித்துக் கொண்டு சொல்லிக் கொண்டு இதோ ஸ்ரீரங்கத்திலே சுகமாக இருக்க கடவீர். இந்த அரங்கத்து இனிது இரு, இந்த திருவரங்கத்திலே சுகமாக இரும் என்று நம்பெருமாள் அருளி இருக்கிறார், வரம் கொடுத்திருக்கிறார். அந்த வரம் இதோட நிக்கல. சரணாகதிகத்தில் நம்பெருமாளுடைய ஸ்ரீசுக்திகளை பார்த்தால் நம்பெருமாள் மேலேயும் சொல்றார், ஷரீரபாத சமயே து கேவலம் மதீயைவதயா அதி பிரபுத்தா மாமேவாவலோகயன் அப்ரச்சுத பூர்வ சம்ஸ்கார மனோரதா ஜீர்ணமிவ வஸ்திரம் சுகேன இமாம் பிரகிருதிம் ஸ்தூல சூக்ஷ்ம ரூபாம் விசிருஜ்ய ததானீமேவ அப்படின்னு ஆரம்பித்து ஷரீரபாத சமயே தூ, தேவரீருக்கு உடம்பு விடும் பொழுது எந்த கஷ்டமும் கிடையாது, என்னுடைய தயையாலே என்னையே அந்த காலத்திலும் சிந்திக்க கூடியவராய் சுலபமாக இந்த உடம்பை விட்டு வெளியேறுவீர். அதுக்கு மேல நித்திய கிங்கரோ பவிஷ்யசி, நீர் நித்திய கைங்கரியம் பண்ணக்கூடியவராக ஆவீர். எம்பெருமானார் பிரார்த்திக்கிறார், நித்திய கிங்கரோ பவானி, அப்படி நித்திய கிங்கரன் ஆக வேண்டும்னு எம்பெருமானார் பிரார்த்தனை. எம்பெருமாள் சொல்றார் நித்திய கிங்கரோ பவிஷ்யசி, தேவரீர் ஆவீர். அதுக்கு மேல சொல்றாரு மாதே பூதத்ர சம்சயா. இதுல தேவரீருக்கு சம்சயமும் வேண்டாம், சந்தேகமும் வேண்டாம். மாதே பூதத்ர சம்சயா. உடனே கேள்வி வருகிறது, இன்னைக்கு இந்த வார்த்தை சொல்றேன் நம்பலாமா அப்படின்னா, அனுத்தம் நோக்த பூர்வம் மே நச்ச பக்ஷே கதாச்சனா. நான் இதுக்கு முன்னாடி போய் சொன்னதும் இல்லை, இதுக்கு மேல போய் சொல்லவும் மாட்டேன் அப்படின்னு தெரிவிக்கிறார். அது நம்பெருமாளுடைய ஸ்ரீசூக்திகள். அவர் ராமாவதாரத்துல கிருஷ்ணாவதாரத்துல சொல்லியிருக்கேன், சரணாகதனை ஒரு நாளும் விடமாட்டேன். இது மயைவ யுக்தம் அதஸ்துவம் தவ தத்வத்தோ ஞான தரிசன பிராப்திஷு நிசம்சயா சுகமாஸ்வாம் அப்படின்னு ஞானம் தரிசனம் பிராப்தி பகவத்கீதையில வரக்கூடிய கிரமம். அந்த தரிசனம் ஞானம் தரிசனம் பிராப்தி என்கிற இந்த விஷயங்களிலே எந்த சம்சயமும் சந்தேகமும் இல்லாமல் நீர் பாட்டுக்கு சுகமா இரும் என்று இது எல்லாம் நம்பெருமாள் எம்பெருமானாருக்கு அருளி செய்திருக்கிறார். இதுதான் நம்பெருமாள் எம்பெருமானாருக்கு இந்த வரம். இந்த வரங்கத்தினிதிரு நீ என்னரங்கர் எந்த எதிராசர்க்கு இந்த வரம். அந்த வரம் எம்பெருமானாருக்கு இருக்கு. சரி, உமக்கு என்ன அப்படின்னு தெரிவிக்கிறார். சிந்த செய்யில் நம்மதன்னோ, அந்த வரம் நம்மது தானே என்று தெரிவிக்கிறார் மாமுனிகள்.
ஓ, அவருடைய வரம் உம்மது எப்படி ஆகும் தெரிவிக்கிறார். நெஞ்சமே, ஓ மனசை யோசிச்சு பாரு. நத்தாதை சொம், நல்ல தந்தை, தந்தையினுடைய சொத்து சொம் அப்படின்றது புதல்வர் தம்மதன்னோ. தந்தையினுடைய சொத்து தன்னுடைய பிள்ளைகளைத்தான் வந்து சேரும். அதே போல நம் அனைவருக்கும் தந்தையா இருக்கக்கூடியவர் எம்பெருமானார். அவருக்கு நம்மெருமாளால கொடுக்கப்பட்டிருக்கூடிய வரம் அவருக்கு பின்னர் நமக்குத்தானே வரப்போகிறது. அது வந்துதான் சேரும். சொம் புதல்வர் தம்மதன்னோ. தாயமுறைதான். தாயமுறை அப்படின்னு சொல்லுவார்கள். ஒரு தந்தையிடமிருந்து பிள்ளைக்கு வருகிறது. அதுல பங்கு கொண்டவர்கள் அவளதான் தாயாதிகள்னு சொல்றோம். சொத்துல பங்கு யார் இருக்கோ அவதான் தாயாதிகள். இப்போ தாயமுறைதான். அந்த தந்தையினுடைய சொத்தானது பிள்ளைக்கு வரும் அப்படின்ற அந்த ரீதியிலே அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வரம் வெறும் அவருக்கு மட்டும் கிடையாது, நமக்கும் உண்டு நெஞ்சே. ஆகையால் அன்று அவர் சொல்லியிருக்கக்கூடியதெல்லாம் நமக்கும் உண்டு. நாம் சந்தேகமின்றி வாழ்வோம் என்று தம்முடைய நெஞ்சத்துக்கு சொல்லி தேறி நிற்கிறார். இதுதான் இந்த ஆர்த்தி பிரபந்தம். முக்கியமான பாசுரங்களைத்தான் சொன்னேன். ஆனாலும் பெரும்பாலான விஷயங்கள் இதுதான். இதோ இந்த உடம்பு இனிமேல் என்னால பொறுக்க முடியாது. இவ்வளவு காலம் தேவரீர் அருளால போக்கியாச்சு, இனிமேல் என்னால பொறுக்க முடியாதுன்னு உடம்பிலே இருக்கக்கூடிய வெறுப்பையும் காட்டி எம்பெருமானாருடைய திருவடிகள்ல நித்திய கைங்கரியம் பண்ண வேண்டும் என்கிற ஆசையையும் வெளிப்படுத்தி அதுக்கு ஒரே உபாயம் எம்பெருமானார் மட்டுமே தான் என்பதனையும் காட்டி இந்த ஆர்த்தி பிரபந்தத்தை முடித்தருளுகிறார் மணவாள மாமுனிகள். அந்த ஆர்த்திக்கு இறங்கி எம்பெருமானாரும் அருள அதற்கு மேல திருநாட்டுக்கு எழுந்தருளினார் அப்படின்றது சரித்திர பாகத்திலே அனுசந்தித்துக் கொள்ள வேண்டியது. மணவாள மாமுனிகளுடைய சரித்திரமே இனிமையான சரித்திரம். ரொம்ப சாத்விகராக எழுந்தருளி இருந்தவர், பெரிய பெருமாளுக்கே ஆச்சாரியராக திகழ்ந்தவர். இந்த மணவாள மாமுனிகளுடைய நிலை, அந்த நிலையெல்லாம் நமக்கு வர முடியாது. அதுல ஒரு துளி போல அவருடைய அருளால கிட்டுமேயானால் அது அவருடைய கருணை பலித்ததாக ஆகும். அதை நாமும் பிரார்த்தித்துக் கொள்வோம். அந்த எம்பெருமானாரை குறித்து மணவாள மாமுனிகள் என்ன பிரார்த்தனைகள் எல்லாம் செய்தாரோ அந்த பிரார்த்தனைகளை நாமும் மணவாள மாமுனிகளை நோக்கி செய்யலாம். தேவரீர் அதே போல சம்சாரத்திலே ஜிஹாசை விட வேண்டும் என்கிற ஆசை, அந்த பரமபரத்தை கிட்டி அங்க நித்திய கைங்கரியம் எம்பெருமானாருக்கு உகப்பாக பண்ண வேண்டும் அப்படின்னு அந்த பிராப்பிய ருச்சி, அதையெல்லாம் அதே மணவாள மாமுனிகள் நமக்கு அருள வேண்டும் என்று பிரார்த்தித்து நிற்போம். ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனி ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்யமங்கலம். ஆழ்வாரின் பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.